உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த திருச்சபைக்கு வரும்படியாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக நாங்கள் கதை ಸ್ತೋತ್ರಿக்கிறோம். ದೇವರ ಅತಿ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ನಾಮವನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಅವಕಾಶವನ್ನು ನೆನೆಸಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. நேற்று இரவு நடந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ನಿನ್ನೆಯ ರಾತ್ರಿಯ ಕೂಟವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಈ ದಿವಸವೂ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நாள வந்திருக்கிற புஷ்பாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಈ ದಿವಸ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಪುಷ್ಪ ಸಹೋದರಿಯವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தருவார். ಒಂದು ಪರಿಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. நேற்று இரவு அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ನಿನ್ನೆ ದಿವಸ ಬಂದಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. அலக்கழிப்போட சரீரத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். ಅವರ ಶರೀರದಿಂದ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. இந்த நாளிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ಈ ದಿವಸದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ನಿಮಿಷ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ மட்டுமாக நாங்கள் உம்மை ஆராதித்திருக்கிறோம். ಇದುವರೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಿದ್ದೇವೆ. ஆண்டவரை பாடி இருக்கிறோம். ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿದ್ದೇವೆ. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ದೇವೆ. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் ஐயா. ಈಗ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கி இருக்கிறது. ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கி இருக்கிறது அப்பா. ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದೆ. உம்முடைய வார்த்தை பரலோகத்துக்கு நேரா எங்களை நடத்தும் ஆண்டவரே. ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ உம்முடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾದ இன்றைக்கு நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ನಾವು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை எங்களை நிரப்பட்டும். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ದೇವರ ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಲಿ. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಜೀವವು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಲಿ ದೇವರೇ. ஆதியில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாக ದೇವರ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ಭೂಮಿಯು ಪರಿದಾಗಿಯೂ ನಿರಾಕಾರವಾಗಿಯೂ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ಆದ್ದರಿಂದ ಈ ಭೂಮಿಯ ಒಂದು ಪರಿದಾಗಿ ಅದರ ಮೇಲೆ ಕತ್ತಲು ಆವರಿಸಿ, ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ಅದರ ನೀರಿನ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದ. இப்படிப்பட்ட நிலைக்குள்ள பூமியை பார்த்து ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். ಬೆಳಕಾಗಲಿ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದರು. சுடர்கள் உண்டாக கடவுள் என்று சொன்னார். ನಕ್ಷತ್ರಗಳು ಉಂಟಾಗಲಿ ಎಂದು வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்தார். ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದರು. அந்த ಆண்டவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். ಆ ದೇವರು ಹೇಳುವಾಗ ಅದು ಆಗುತ್ತದೆ, ಆತನ ಆಜ್ಞಾಪಿಸುವಾಗ ಅದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுத்து ಆತನ ಮಾತಿಗೆ ಮಾತ್ರ ನೀವು உண்மையா நீங்க கீழ்ப்படிவீர்களானா ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ಮಾತಿಗೆ இந்த ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ வார்த்தை இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை ಆ செய்யும். ವಾಕ್ಯವು ಈ ದಿವಸ ನಿಮಗೆ ಒಳಿತನ್ನು இன்றைக்கும் அந்த ಮಾಡುತ್ತದೆ. வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். ಆ ವಾಕ್ಯವು ಈ ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಂತೆಯೇ ನನಗಾಗಲಿ ದೇವರೇ. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்பா. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ದೇವರೇ. இயேசுவே நீர் எனக்காக மரித்து ಯೇಸುವೇ ನೀವು ನನಗಾಗಿ ಸತ್ತು, என்னுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்து ನನ್ನ ಪಾಪ ಶಾಪ ಅಕ್ರಮಗಳಿಗಾಗಿ என் ಸತ್ತು, பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து ನನ್ನ ಪಾಪವನ್ನೆಲ್ಲ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತು எனக்காக நீர் மரித்தது உண்மை ஆண்டவரே. ನೀವು ನನಗಾಗಿ ಸತ್ತದ್ದು ನಿಜ ದೇವರೇ. அதோடு நீர் உம்முடைய காரியம் முடிந்து விடவில்லை அப்பா. ಅದರೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ ಮುಗಿಯಲಿಲ್ಲ ದೇವರೇ. மரித்த ஆண்டவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பா. ಸತ್ತ ದೇವರು ಮೂರನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ அந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். ಆ ದೇವರು ಈ ದಿವಸ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ எங்களுக்காக செய்த அந்த உபகாரத்தை நினைத்து ನಮಗಾಗಿ ನೀವು ಮಾಡಿದ 100க்கு 100 நாங்கள் உம்மை நம்புகிறோம். ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬುತ್ತೇವೆ. ஓ ஹalleluya. சுகந்த வாசனை பலியாய் தம்மை வந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை வந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்து, என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்து, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கின இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார். அடிமை வாழ்வடைய இயேசையா முடிவு வரையும் மேல் அன்பு கூர்ந்தவர்.
நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி வாழ்வடைய பகையாய் நின்ற பாவம் தகர்த்தா சபையில் மகிமை செலுத்திடுவோ. பகையாய் நின்ற பாவம் தகர்த்தா சபையில் மகிமை செலுத்திடுவோ. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நீர் மரிக்கவில்லை என்று சொன்னார். ದೇವರೇ ನೀವು ಸತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರೆ நாங்கள் இந்த உலகத்தின் பாவத்தில் கிடந்திருப்போம் ஆண்டவரே. ಈ ಲೋಕದ ಪಾಪವು ಹಾಗೆಯೇ ಉಳಿಯುತ್ತಿದ್ದುದೆ. நீர் மரிக்கவில்லை என்று சொன்னார். ನೀವು ನಮಗಾಗಿ ಮರಣವನ್ನ ಹೊಂದದಿದ್ದರೆ இருளுக்கு நாங்கள் அடிமைகளாய் ನಾವು இருந்திருப்போம். ಕತ್ತಲೆಗೆ ಗುಲಾಮರಾಗಿ ಇರುತ್ತಿದ್ದೇವೆ. நீர் மரிக்கவில்லை என்று சொன்னார். ನೀವು ನಮಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದದಿದ್ದರೆ பாவத்திலிருந்து விமோசனம் கிடைத்திருக்காத ಪಾಪದಿಂದ ನಮಗೆ ವಿಮೋಚನೆ ಸಿಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. நீர் எங்களுக்காய் சிலுவையில மரித்தது நிமித்தம் ನೀವು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದರ ನಿಮಿತ್ತ நாங்கள் ஜீவன் பெற்றிருக்கிறோம். ನಾವು ಜೀವವನ್ನ ಹೊಂದಿದ್ದೇವೆ ದೇವರೇ. நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ನಾವು ಬದುಕಿದ್ದೇವೆ ದೇವರೇ. நாங்கள் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கிறோம். ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಸ್ವಂತದವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ದೇವರೇ. பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொண்டபடியா ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ உமக்கு நன்றி. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. எத்தனை பேர் இந்த சிலுவையை நோக்கி பார்க்க விரும்ப? ಎಷ್ಟು ಜನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೀರಿ? சிலுவையில தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் மனுக்குலத்திற்காய் செய்து முடித்தார். ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿಯೇ ದೇವರು ಮಾನವ ಕುಲಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ அதை தான் பவுல் சொல்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಪೌಲನು சிலுவையை குறித்தே அல்லாமல் ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾಗಿ வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட ಬೇರೆ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ನಾನು ಹೆಚ್ಚಳ ಪಡೋದಿಲ್ಲ. அந்த சிலுவையை நாங்கள் உயர்த்துகிறோம். ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ನಾವು ಮೇಲೆತ್ತುತ್ತೇವೆ. சிலுவையை நாங்கள் உயர்த்துகிறோம். ಶಿಲುಬೆಯನ್ನು ನಾವು ಮೇಲೆತ್ತುತ್ತೇವೆ. அந்த மரத்துல மரித்த அந்த இயேசுவை நாங்கள் ಆ உயர்த்துகிறோம். ಮರದಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಸತ್ತ ಕ್ರಿಸ್ತನ அந்த நாம மகிமைப்படுவதா. ಆ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ஓ ஹalleluya. 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 உங்க வல்லமைகளை இன்னும் மூடட்டும். ನಿಮ್ಮ ಶಕ್ತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿದೆ. அபிஷேகம் எங்களை இன்னும் நிரப்பட்டும். ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಲಿ ದೇವರೇ. எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்குள்ள, ಎಲ್ಲ ದೊರೆತನಗಳ ಅಧಿಕಾರಗಳು, எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்குள்ள, ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲದ ದುಷ್ಟ எல்லைகளுக்குள் இருக்கிற அந்த குறி சொல்கிற ஆவிகளுக்குள்ள, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಮಾಟ எல்லைகளுக்குள்ள மந்திரவாதிகளுக்குள்ள ಇಲ್ಲಿರುವ ಮಂತ್ರವಾದಿಗಳ ಮೇಲೆ கர்த்தருடைய அக்கினியை போடுகிறோம். ದೇವರ ಅಗ್ನಿಯನ್ನು ನಾವು ಹಾಕುತ್ತೇವೆ. கர்த்தருடைய அக்கினியை போடுகிறோம். ದೇವರ ಅಗ್ನಿಯನ್ನು ನಾವು ಹಾಕುತ್ತೇವೆ. எல்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும் ஆண்டவரே. ಉರಿಯಲಿ ದೇವರೇ. உடைக்கப்படுவதாக, ಎಲ್ಲವೂ ಒಡೆಯಲ್ಪಡಲಿ. ஓ நொறுக்கப்படுவதாக, ಎಲ್ಲವೂ ನುಚ್ಚು ನೂರಾಗಲಿ. கண்கள் திறக்கப்படுவதாக. ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமம் வாழ்க. ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ನಾವು வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. வாழ்க ராஜா. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் வாயில திறந்த அந்த இயேசுவை நான் உயர்த்துகிறேன். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳನ್ನು அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ಆತನ ನಾಮವನ್ನು அவரை நான் கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே, ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ நீர் வாழ்க ஆண்டவரே. ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ நல்லவரே நீர் வாழ்க, ಒಳ್ಳೆಯವರೇ வல்லவரே நீர் வாழ்க, ಶಕ್ತನೇ பெரியவரே நீர் வாழ்க, ದೊಡ್ಡವರೇ ನಿಮಗೆ உன்னதரே ನಿಮಗೆ நீங்க வாழ்க, நீங்க வாழ்க. ಸ್ತೋತ್ರ. ஓரி பாபா கபரபாஷி அந்தனா ரி அந்தராதராதராதனா ரி அந்தரோ பரிசுத்தரே நீங்க
பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், ನೀವು நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು, நீங்க ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು ದೇವರೇ. நீங்க பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧನು ஓ ದೇವರೇ. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧನು ஓ ದೇವರೇ. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧನು ದೇವರೇ. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧನು ದೇವರೇ. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧನು ದೇವರೇ. உமக்கு நன்றி. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஏராபின்கள், சேராபின்கள் ಕೇರುಬಿಯರು, ಸೇರಾಫಿಯರು தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, ತಮ್ಮ ಮುಖಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು, தங்கள் கால்களை மூடிக்கொண்டு, ತಮ್ಮ ಕಾಲ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು அந்த மகிமின் தேவனை பார்க்க முடியாமல் ಮಹಿಮೆಯ ದೇವರನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ಸೇನೆಗಳ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ಸೇನೆಗಳ ಕರ್ತನು எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. ಸೈನ್ಯಗಳ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧ, பரிசுத்தர் ஆண்டவரே, ಪರಿಶುದ್ಧನು ದೇವರೇ, பரிசுத்தர் ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧನು ದೇವರೇ. ஒருமித்து நாங்கள் உம்மை உயர்த்த 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 ದೇವರೇ, ನಾವು ಒಂದಾಗಿ இந்த ನಿಮ್ಮ பட்டணங்கள் ನಾಮವನ್ನು பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. ಈ ಪಟ್ಟಣವು இந்த ಪರಿಶುದ್ಧವಾಗಲಿ ஸ்ட்ரீட் ದೇವರೇ. பரிசுத்தமாகட்டும். ಈ ಒಂದು ಬೀದಿ இதில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகட்டும். ಜನರೊಳಗೆ அசுத்தங்கள், அருவருப்புகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். உபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சபையாரை சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧನು. அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரை ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ಮಹತ್ವವುಳ್ಳ ದೇವರೇ, நாங்கள் உயர்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆತ್ತುತ್ತೇವೆ. ஹalleluya. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் பணிந்திடுவோம். எல்லா கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் பாடலாமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஒருவரும் சேரா ஒலியில் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். எங்கள் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இயேசுயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். இயேசுயா. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். அழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். எல்லா கனமகிமை, கனமகிமை எல்லா துதி, எல்லா புகழும் பரிசுத்தருக்கு. தொழுதிடுவோம். எல்லா கனமகிமை, எல்லா கனமகிமை ரிஹந்தராதரா, ரிஹந்தரோ கராதரா. கர்த்தருடைய வல்லமை பலவீனங்களுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே வசனத்தை கேட்க கூடாது. கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்குள்ளே பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம். வேண்டாத எண்ணங்கள், நினைவுகள் எங்களை விட்டு விலகட்டும். மகிமை என்றும் தொழுதிடுவோம். மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இயேசையா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹalleluya. கரங்களை தட்டி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமை எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் பெருகும்படி நாங்கள் சிறுகும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வேலைக்காரர்கள் அப்பா. நீர் சொல்லுகிறதை செய்யும்படி வந்து நிற்கிறோம். நல்ல நிலமா எங்களுடைய உள்ளங்கள் மாறினபடி நமக்கு ஸ்தோத்திரம். 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும். எல்லா பலவான்களை சிறைப்படுத்துகிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவர நாமಕ್ಕೆ மகிமை இந்த நாளில் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் பாராட்டின தயவுக்கு கர்த்தரை ಸ್ತೋತ್ರಿக்கிறோம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಯನ್ನು ನೆನೆಸಿ ದೇವರಿಗೆ ವಂದಿಸುತ್ತೇವೆ. இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகருக்காக, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಈ ಸಭೆಯ ಬೋಧಕರಿಗೆ, குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. சபையில உடன் ஊழியர்களாக ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಜೊತೆ ಸೇವಕರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನು ನಾವು ವಂದಿಸುತ್ತೇವೆ. எல்லா விசுவாசிகளை நாங்கள் ஆசೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನಾವು நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಿ இப்பொழுது இருக்கிற எல்லா நிலைகள் கர்த்தர் மாற்றுவாராக. ಇರುವ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚುವಂತೆ ಮಾಡಲಿ. ஏன் சொன்ன கர்த்தர் சிலுவையை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ನಮಗಾಗಿ அவர் வாக்கு மாறாதவர். ಆತನು ತನ್ನ ಮಾತು ತಪ್ಪದೇ ಇರುವ அவர் என்ன சொன்னாரோ அதை செய்திருக்கிறார். ಆತನು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೋ ಅದನ್ನ ಮಾಡಿ இந்த நாளிலும் அதை செய்வாராக. ಈ ದಿವಸದಲ್ಲಿಯೂ ಆತನ ಅದನ್ನ கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு முன்பாக ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ஒரு ಮುಂಚಿತವಾಗಿ சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ. ஒரு இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், ಯೇಸುವನ್ನ ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, விக்கிரகத்தை ஆராதிக்கிற ಅವರು ವಿಗ್ರಹವನ್ನ ಆರಾಧಿಸುವಂತ கோயிலுக்குள்ள ಆ ಒಂದು ಸ್ಥಳದೊಳಗೆ அவர் நல்ல மியூசிக் வாசிப்பார். ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಮ್ಯೂಸಿಕ್ ಅನ್ನ ಬಾರಿಸುತ್ತಾರೆ. தவில் வாசிப்பாங்க. ಅವರು ತಬ್ಲಾನ ಬಾರಿಸುತ್ತಾರೆ. அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಅದನ್ನ ಬಾರಿಸುವಾಗ அது ஒரு அக்ரகாரம், அருமையான பிராமணால் இருக்கக்கூடிய ஒரு இடம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಬ್ರಾಹ್ಮಣರು ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. அப்படிப்பட்ட இடத்துல அவர் அந்த தபல வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಆ ತಬ್ಲವನ್ನ ನುಡಿಸುವಾಗ அவர் மெய் மறந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். ಅವರು ತಮ್ಮ ಮೈ ಮರೆತು ಅದನ್ನ ಬಾರಿಸುತ್ತಾರೆ. அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ಬಾರಿಸುವಾಗ சிலர் பாத்தீங்கன்னா அதை வாசிக்கும் பொழுது நல்ல தன்னை மறந்து ಅದಕ್ಕೆ ಅರ್ಪಣಿತು ವಾಸಿப்பாங்க. ಕೆಲವರು ಆ ವಾದ್ಯಗಳನ್ನ ಬಾರಿಸುವಾಗ ತಮ್ಮನ್ನೇ ತಾವು ಮರೆತು ಅದಕ್ಕೆ ಅರ್ಪಿಸಿ ಅದನ್ನ அப்படி அவர் வாசிக்கும் பொழுது, ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ವಾದ್ಯವನ್ನು ನುಡಿಸುವಾಗ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿರುವಾಗ சிலுவை காட்சியை ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಚಿತ್ರವನ್ನ அந்த ராமானுஜம் பார்க்கிறார். ಆ ಒಂದು ರಾಮಾನುಜಂ ಎಂದು ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ மறுபடியும் அந்த சிலுவை காட்சியை பார்க்கிறார். ಪುನಃ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಚಿತ್ರವನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. அந்த ராமானுஜத்தின் மேல, ಆ ರಾಮಾನುಜಂ ಅನ್ನುವಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ இயேசுவுடைய காயப்பட்ட கரத்திலிருந்து, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗಾಯವುಳ್ಳ ಹಸ್ತದಿಂದ அந்த ரத்தமானது அவர் மேல வடிந்து கொண்டே இருக்கிறது. ಆ ರಕ್ತವು ಸುರಿದು ಅವರ ಮೇಲೆ ಬೀಳುವಂತದನ್ನ ಅವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த காட்சியை பார்க்க ಈ ಚಿತ್ರಣವನ್ನ ಅವರು ನೋಡುತ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை மறந்து, ಅವರು ತಾವು ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತದನ್ನ ಮರೆತು, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்ல ஆரம்பித்தார். ಯೇಸುವೇ ನನ್ನ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. சுற்றிலும் இருந்த பிராமண குலத்தை சார்ந்தவன் பார்க்கிறான். ಅಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ಇದ್ದಂತ ಬ್ರಾಹ್ಮಣ ಜನರು ಅವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அந்த மனுஷன் திரும்ப ಆ ಮನುಷ್ಯನು ಪುನಃ இயேசுவே என் பாவத்தை மன்னியும், ಯೇಸುವೇ ನನ್ನ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸು, என் இளவயதுடைய பாவங்களை மன்னியும்
மன்னியும் ஆண்டவரே. ನನ್ನ ಯೌವನಸ್ಥ ಜೀವಿತದ நான் ಪಾಪವನ್ನ துணிகரமாய் ಕ್ಷಮಿಸು. செய்த காரியத்தை மன்னியும். ನಾನು ತಿಳಿದು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸು. இதுவரைக்கும் பாவ சேற்றில நான் வாழ்ந்தவன் ஆண்டவரே. ಇದುವರೆಗೂ ಪಾಪದ ಕೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು என் ಬದುಕಿದ್ದೇನೆ. பாவத்தை நீர் மன்னிப்பீரா? ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ನೀವು இப்படி ಕ್ಷಮಿಸುವುದಾದರೆ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿ அந்த ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ராமானுஜத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது. ಆ ರಾಮಾನುಜಂ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಯ ಪಾಪಗಳು இவர் ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. முகத்துல ஒரு சிரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ இப்ப ಬರುತ್ತಿದೆ. முதல் மாதிரி திரும்ப இயேசுவின் பாவத்தை மன்னித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ಈಗ ಮೊದಲನೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸುವೇ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ சுற்றிலும் இருந்த ಆರಂಭಿಸಿದ. பிராமணால் பாக்குறாங்க. ಈಗ ಅಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ಇದ್ದಂತ ಬ್ರಾಹ್ಮಣರು ನೋಡುತ್ತಾರೆ. அந்த ராமானுஜத்தை தட்டுறாங்க. ಆ ರಾಮಾನುಜಂ ಅನ್ನುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ತಟ್ಟುತ್ತಾರೆ. டேய் நிறுத்துடா, ನಿಲ್ಸಪ್ಪ ಸ್ವಲ್ಪ, நிறுத்துடா. ನಿಲ್ಸು. அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறதுனால ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿದ್ದರಿಂದ அவங்க தட்டுறது கூட அவருக்கு தெரியல. ಜನರು ಅವರನ್ನ ಬಂದು ತಟ್ಟುವುದು ಕೂಡ ಅವರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಹಾಗೆಯೇ ತೆಗೆದುಕೊಂಡು வெளியே கொண்டு போய் வீசி ಆ ಒಂದು ದೇಗುಲದ ಆಚೆ ಅವರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಸಾಡಿದ. அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாரு. ಆಗಲೇ ಆ ವ್ಯಕ್ತಿ ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡುತ್ತಾರೆ. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, ಆಗ ಎಲ್ಲರೂ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை வாயில சொல்ற. ನೀನು ಹೇಳಬಾರದ ಒಂದು ಮಾತನ್ನ ನಿನ್ನ நீ ಬಾಯಲ್ಲಿ எந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற என்பதை மறந்துட்ட. ನೀನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದೀಯಾ நீ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು யார் ಮರೆತಿದ್ದೀಯ. என்பதையும் மறந்தாச்சு. ನೀನು ಯಾರು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ಕೂಡ உன் குலம் ಮರೆತಿದ್ದೀಯ. எப்படிப்பட்டது, ನಿನ್ನ ಕುಲ ಯಾವುದು, உன் கோத்திரம் எப்படிப்பட்டது, ನಿನ್ನ ಗೋತ್ರ ಯಾವುದು, எல்லாவற்றையும் மறந்து ಇದೆಲ್ಲವನ್ನ ಮರೆತು ஏதோ ஒரு தெய்வத்துடைய பேரை ಯಾವುದೋ ಒಂದು ದೇವರ ಹೆಸರನ್ನ இவ்வளவு சத்தமா கூப்பிட்டு இருக்கிறியே. ಎಷ್ಟು ಶಬ್ದವಾಗಿ ನೀನು இனி ಕೂಗುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ, இந்த அகரகாரத்துக்குள்ள ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ வரக்கூடாது. ನೀನ್ ಬರಬಾರದು. அப்பதான் அந்த மனுஷன் இப்ப வாயை திறக்கிறான். ಆಗಲೇ ಆ ವ್ಯಕ್ತಿ ತನ್ನ ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. நீங்க சொல்ற மாதிரி இனி நான் வரமாட்டேன். ನೀವು ಹೇಳಿದಂತೆ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. நான் இந்த அகரகாரத்துல உட்கார்ந்து இந்த மியூசிக் வாசிட்டு ಈ இருந்தாலும் ಅಗ್ರಹಾರದಲ್ಲಿ ಕುಳಿತು ನಾನು ಈ ವಾದ್ಯವನ್ನ நான் ನುಡಿಸುತ್ತಿರುವಾಗ ரகசிய பாவத்துக்குள்ள இருந்தேன். ನಾನು ರಹಸ್ಯವಾದ ಪಾಪದಲ್ಲಿ ஒவ்வொரு நாளும் பாவத்தை செய்து ಒಂದೊಂದು கொண்டிருந்தேன். ದಿನವೂ ನಾನು ಪಾಪವನ್ನ அதன் ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. நிமித்தம் எனக்குள்ள மகிழ்ச்சி கிடையாது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನ್ನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. அதன் நிமித்தம் எனக்குள்ள ஒரு வேதனை இருந்துட்டு ಅದರ இருந்துச்சு. ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನ್ನಲ್ಲಿ ವೇದನೆ அதன் ಇತ್ತು. நிமித்தம் என் மனசாட்சி என்னை குத்திக் கொண்டே ಅದರ இருந்தது. ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ನನ್ನ ಚುಚ್ಚುತ್ತಲೇ ಇತ್ತು. ஆனா நான் மெய் மறந்து வாசிக்கும் பொழுது ಅವನು ತನ್ನ ಮೈ ಮರೆತು ಅದನ್ನು இயேசு அந்த சிலுவை காட்சி எனக்கு காண்பித்தார். ಯೇಸು ತನ್ನ ಶಿಲುಬೆಯ ಚಿತ್ರವನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿದ. அந்த ரத்தம் என் மேல் விழ விழ ಆ ರಕ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை இப்பொழுது நான் உணர்ந்திருக்கிறேன். ನನ್ನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟದನ್ನು ಈಗ ನಾನು இனி இந்த ತಿಳಿದಿದ್ದೇನೆ. அகரகாரத்துக்கு நான் வர மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಅಗ್ರಹಾರಕ್ಕೆ என் பாவத்தை மன்னித்த இந்த இயேசுவுக்காய் நான் வாழ போகிறேன். ನನ್ನ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ ಯೇಸುವಿಗಾಗಿ ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. ராமானுஜம் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். ರಾಮಾನುಜಂ ಎಂದು ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಯೇಸುವನ್ನ ಸ್ವಂತ ஏசாயா 65 ஒரு வார்த்தை உண்டு. ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ 65 இதனுடைய மெசேஜ் கிடையாது. ವಾಕ್ಯ ಇದೆ. என்னை குறித்து கேள்விப்படாதவர்களாலே நான் அறியப்பட்டு. ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಲ್ಪಡದಿರುವಂತ ಜನರಿಂದ ನಾನು ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟೆ. கடந்த நாள்ல உத்தரப்பிரதேச நடந்த அந்த கும்பமேளால ಒಂದು ಕೆಲವು ತಿಂಗಳ ಹಿಂದೆ ನಡೆದ ಆ ಕುಂಭಮೇಳದಲ್ಲಿ 40 அல்லது 50 கோடி ஜனங்க வந்தாங்க. 40 ಅಥವಾ 80 ಕೋಟಿ ಜನರು ಬಂದಿದ್ರು. ஸ்ட்ரீட்ல எப்படி நடந்தாங்க தெரியுமா? ಅವ್ರ ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆದ್ರು ಗೊತ್ತಾ? நிர்வாணமா நடந்தாங்க. ಅವ್ರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ನಡೆದರು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். ಅವರ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்த ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்கும் நினைக்கிறேன். ಏನಾದರೂ ನಾವು ಪರಿಹಾರವನ್ನ ಕೊಟ್ಟರೆ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ವಿಮೋಚನೆ நல்ல ஒரு ಸಿಗಬಹುದು. வார்த்தையை கவனிங்க. ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. பிசாசு ಸೈತಾನನು நிர்வாணமாக்குவான். ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நம்முடைய நிர்வாணத்தை மூடுவார். ನಮ್ಮ ಬೆತ್ತಲೆತನವನ್ನ ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. இதான் வித்தியாசம். ಇದೇ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ. இன்னைக்கு இந்த உலகத்துல நிர்வாணத்தை காண்பிக்கிற நபர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈ ದಿವಸ ತಮ್ಮ ಬೆತ್ತಲೆತನವನ್ನ ತೋರಿಸುವ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನೀವು பிசாசு ನೋಡುತ್ತೀರಾ. கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட மூவ் பண்ணிட்டே இருக்கிறான். ಸೈತಾನನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಾನೆ. கடைசில முழுமையாய் அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றுவான். ಕೊನೆಯದಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರು ಏನು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. அப்படியானால் ಆ ರೀತಿಯಾಗಿ கல்லறைக்குள்ள நிர்வாணமாய் இருந்த மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடினவர் என் ஆண்டவர். ಆ ಒಂದು ತೋಟದಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಮನುಷ್ಯನ ಬೆತ್ತಲೆತನವನ್ನ ಮುಚ್ಚಿದ್ದು ನಮ್ಮ ದೇವರು. சமுதாயத்தினால, ಸಮುದಾಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, பெற்றோர்களால, ಹೆತ್ತವರ உறவுகளால, ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಈ ಸಂಬಂಧಿಕರ ನಿಮಿತ್ತವಾಗಿ யாராலும் ஒண்ணும் செய்ய முடியல அந்த மனுஷனை. ಯಾರಿಂದಲೂ ಆ ಮನುಷ್ಯನನ್ನ ಏನು இயேசு ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த ஒரே மனுஷனை தேடி போனார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಒಂದೇ ಮನುಷ್ಯನನ್ನ ಹುಡುಕಿ ಹೋದ. அவன் வாழ்க்கையில அவனால உடுத்திக் கொள்ள முடியல. ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನಿಂದ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನ ತೊಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பல பரிகாரங்களை செய்யறாங்க. ಅವನ ಅನೇಕ ಪರಿಹಾರಗಳನ್ನ ಜನರು ಮಾಡುತ್ತಾರೆ. சரீரத்தை குத்தி கிழித்து கொண்டிருக்கிறார். ಶರೀರಗಳನ್ನ ಚುಚ್ಚಿ ಅದನ್ನ ಕೀಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் உன்னை சொல்லுவேன், ಅದು ನಿಮಗೊಂದನ್ನ ಹೇಳುತ್ತೇವೆ. ஏன் நாங்க எந்த பரிகாரம் செய்யலன்னு சொன்னா, ಯಾಕೆ ನಾವು ಏನು ಪರಿಹಾರವನ್ನ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ? எபிரேயர் 10:10 படி ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10 அந்த ஒரே பலியினால
இயேசு என்னை பரிசுத்தமாக்கி. ಒಂದೇ ಬಲಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಾದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧ இன்னைக்கு ಮಾಡಿದ್ದಾರೆ. பல பரிகாரங்கள் செய்றாங்க. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಜನರು ಹಲವಾರು ಪರಿಹಾರಗಳನ್ನು அறியாம தான் செய்றாங்க. ತಿಳಿಯದೆ ಅದನ್ನ ಅರ್ಪಿಸುತ್ತಾರೆ. நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் ಆದ್ರೆ கிடையாது. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எனக்கு பலியாய் மாறினார். ಯೇಸುವೇ ನಮಗೆ ಬಲಿಯಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದಾನೆ. அந்த லேகியனுடைய நிர்வாணத்தை மூடி ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ಬೆತ್ತಲೆತನವನ್ನ ಮುಚ್ಚಿ அவன் வஸ்திரத்தை அணிந்திருப்பது அந்த பகுதி வாழ் ஜனங்க பார்க்கறாங்க. ಅವನ ಮೈ ಆ ವಸ್ತ್ರದಿಂದ ಹಾಕಲ್ಪಟ್ಟದನ್ನ ಜನರು ನೋಡುತ್ತಾರೆ. என்ன சொல்றாங்க தெரியுமா? ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? லேகியோன் தானே இவன், ಇವನು ದೆವ್ವದ ಗುಂಪಿನವನು. ಇವನು ಒಂದು ಸಮಾಧಿಯ ಒಳಗೆ ಇದ್ದ. கல்லறை என்று சொன்னால் நாற்றம் எடுக்கிற காரியங்கள், ಸಮಾಧಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ವಾಸನೆ பாவ ಬರುವಂತ ಒಂದು சேற்றுக்குள்ள உழன்று கொண்டிருக்கிற காரியங்கள். ಪಾಪದ ಕೆಸರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಂತ ಒಂದು ಕಾಲ. இயேசுவை நான் தெரிந்து கொள்ளவில்லை, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಾವು இயேசு ಕಂಡುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என்னை தெரிந்து ಆದ್ರೆ கொண்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನ அவர் வந்து உங்களை தெரிந்து கொண்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ಕಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்ம அவரை போய் தெரிந்து கொள்ளவே முடியாது. ನಾವು ದೇವರನ್ನ ಹೋಗಿ ஏன்னா ಕಂಡುಕೊಳ್ಳೋಣ. அவர் ஒருவரும் சேரக்கூடாதபடியில வாசம் பண்ணுகிறார். ಕಾರಣ ಆತನು ಒಬ್ಬನು ಸೇರಲಾಗದ ಅಗಮ್ಯವಾದ ಬೆಳಕಲ್ಲಿ ವಾಸ ஒரு ಮಾಡುವ. பரிசுத்தவான் சொன்ன ஒரு காரியம் மைண்ட்ல இப்ப வருது. ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು ಮನಸ್ಸಿಗೆ உங்களை ಬರುತ್ತದೆ. பார்த்து இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. தோட்டத்துல பிதாவாகிய தேவன் வருகிறார். ತೋಟದಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் ಪಾಪ ಮಾಡಿದಂತ ಆದಾಮನನ್ನ ಹವ್ವಳನ್ನ எங்க போயிருந்தாங்க தெரியுமா? ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದರು ಗೊತ್ತಾ? கரெக்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದರು? தோட்டத்துல விருட்சங்களுக்குள்ள ತೋಟದಲ್ಲಿ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಮರದ ಒಳಗೆ தங்களை ஒளித்துக் கொண்டார். ಅವ್ರ ತಮ್ಮನ್ನ ತಾವು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು. அந்த மகிமையின் தேவனுக்கு முன்னாடி ಆ ಮಹಿಮೆಯ ದೇವರ ಮುಂದೆ சத்தம் காதுல கேக்குது. ಆ ದೇವರ ಶಬ್ದ, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ಆದಾಮೇ ನೀನ್ ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? சத்தம் கேக்குது. ಆ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಿದೆ. ஓடி வர முடியல. ಓಡಿ அந்த ಬರೋದಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. மகிமை தோட்டத்தை மூடி இருக்கு. ಆ ದೇವರ ಮಹಿಮೆ ಆ ತೋಟವನ್ನ ಮುಚ್ಚಿತ್ತು. இப்ப பிதாவாகி தேவன் அறிந்து கொண்டார். ಈಗ ತಂದೆಯಾದ ದೇವರು இந்த ತಿಳಿದುಕೊಂಡರು. பாவத்தின் நிமித்தம் வெகு தூரம் போயிட்டான். இப்போ ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ இவன் ಮನುಷ್ಯನು நிமித்தம் ಬಹುದೂರ உலகமே ಹೋಗಿದ್ದಾನೆ. பாவத்துக்குள்ள போயிடுச்சு. ಇವನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇಡೀ ಲೋಕವೇ இனி ಪಾಪದೊಳಗೆ நம்ம ಹೋಗಿದೆ. இவனை சந்திக்க முடியாது என்பது ಇನ್ನು அறிந்த ಮುಂದೆ ஆண்டவர் ನಾನು ಇವನನ್ನ ಭೇಟಿಯಾಗುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದ ದೇವರು இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ಯೇಸುವನ್ನ ಈ ಭೂಮಿಗೆ ಕಳುಹಿಸಿದರು. இயேசுவை ஜனங்க இப்ப தொடறாங்க. ಯೇಸುವನ ಜನರಿಗೆ ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து ಯೇಸು கொள்கிறார். ಅವರ ಮನೆಯೊಳಗೆ ಹೋಗಿ அந்த தோட்டத்தில் அப்படி பண்ண முடியாது. ಆ ತೋಟದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ பாவத்தின் ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நிமித்தம் முழு தேசத்தையும் இருளுக்குள்ளாய் மாற்றி விட்டார்கள். ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇಡೀ ದೇಶವನ್ನ ಕತ್ತಲೆಗೆ ಒಳಪಡಿಸಿ இந்த இயேசு வெளிச்சத்தின் தேவன். ಈ ಯೇಸು ಬೆಳಕಿನ ದೇವರು. உங்க வாழ்க்கையை அவரால் வெளிச்சமாக்க முடியும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಆತನಿಂದ ಬೆಳಕಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ இங்க ಸಾಧ್ಯ. அருமையான புஷ்பாமா உட்கார்ந்திருக்காங்க. ಇಲ್ಲಿ ಪುಷ್ಪ ಸಹೋದರಿಯವರು அங்க ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. பின்னாடி முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. ಹಿಂದೆ ಒಂದು ಮುಸ್ಲಿಂ ಸಮುದಾಯವನ್ನು ಸೇರಿದವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. இது மத மாற்றம் அல்ல. ಇಲ್ಲಿ ಮತವನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುವ ಸ್ಥಳವಲ್ಲ. பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಿರುವ ಒಂದೇ ದಾರಿ ಯೇಸು. ஒரே வழி இயேசு. ಒಂದೇ ದಾರಿ ಯೇಸು. இங்க அருமையான முஸ்லிம் அக்கா உட்கார்ந்திருக்காங்க. அக்கா உங்க பேர் என்ன? மம்தா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி, ಬೋಧಕರಿಗೆ ತಿಳಿದ ಒಂದು முஸ்லிம் ಸಾಕ್ಷಿ, சமூகத்தை சார்ந்த ಮುಸ್ಲಿಂ ಸಮುದಾಯವನ್ನ அந்த ಸೇರಿದ குரானை வாசித்த ಆ ಕುರಾನನ್ನ அந்த ಓದುತ್ತಿದ್ದ வாலிப தங்கச்சி, ಆ ಒಂದು ಯೌವನಸ್ಥ ಹುಡುಗಿ, ಯೇಸು குரான்ல 9வது தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. ಯೇಸು ಕುರಾನಿನಲ್ಲಿ 9ನೇ ಪ್ರವಾದಿ ಎಂದು அந்த இயேசுவை ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. குறித்து அந்த தங்கச்சி ஆராய்ச்சி ಆ பண்ண ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಆ ಒಂದು ಸಹೋದರಿ ஆராய்ச்சி பண்ண ಅವರ ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ கர்த்தர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು தரிசனமாயிட்டாரு. ದೇವರ ಆ ಒಂದು ಸಹೋದರಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷರ. அன்னிலிருந்து யாருக்கும் தெரியாம பைபிளை வாசிக்க ಆ ஆரம்பிச்சாங்க. ದಿವಸದಿಂದ ಆ ಸಹೋದರಿ ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದೆ அந்த ಬೈಬಲ್ பெற்றோர்கள் பார்க்கறாங்க. ಅವರ ಹೆತ್ತವರು நீ ನೋಡುತ್ತಾರೆ. செய்ய தகாததை செய்து கொண்டிருக்கிற, ನೀನ್ ಮಾಡಬಾರದನ್ನ நீ வேதத்தை வாசிக்கிற, ನೀನ್ ಬೈಬಲ್ ಅನ್ನ நீ அப்படி ಓದುತ್ತೀಯ. செய்யக்கூடாதுன்னு ನೀನ್ ಆ சொல்லி ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಾರದೆಂದು எவ்வளவு ಹೇಳಿ சொன்னாலும் ಎಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಕೂಡ அந்த தங்கச்சி கேட்கல. ಆ ಸಹೋದರಿ ಕೇಳಲಿಲ್ಲ. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ಆ ಸಹೋದರಿಯನ್ನ ಮನೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಕಳುಹಿಸಿ. வெளியே அனுப்பின தங்கச்சி என்னமா சொன்னாங்க? ಆ ಆಚೆ ಹೋದಂತ ಸಹೋದರಿ ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? இதுவரைக்கும் என் கண் குருடாக்கப்பட்டிருந்தது, ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಕುರುಡಾಗಿ, இப்ப என்னோட கண்கள் திறந்திருக்கு. ಈಗ ನನ್ನ ಕಣ್ಗಳು நீங்க என்ன ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. வெளியே அனுப்பினாலும் பரவாயில்ல, ನೀವು ನನ್ನನ್ನು ಹೊರಗಡೆ நான் ಕಳುಹಿಸಿದರೂ ஏதாவது ஒரு சபைக்குள்ள ಪರವಾಗಿಲ್ಲ. போய் ನಾನು ಯಾವುದಾದ್ರೂ ಸಭೆಯೊಳಗೆ ಹೋಗಿ இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ಯೇಸುವನ್ನ ಇನ್ನೂ ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எத்தனையோ சமூகத்தில் எத்தனையோ ஜாதி ஜனங்கள் எல்லாரும் இயேசு அறிந்திருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮುದಾಯಗಳಲ್ಲಿ ಜಾತಿ ಜನರು பிராமண ಯೇಸುವನ್ನ சமூகத்தை சார்ந்த ತಿಳಿದಿದ್ದಾರೆ. எல்லாருக்கும் இயேசு யாருன்னு தெரியும். ಬ್ರಾಹ್ಮಣ ಸಮುದಾಯವನ್ನ ಸೇರಿದ ಜನರಿಗೆ ಯೇಸು முழுக்க ಯಾರೆಂದು முழுக்க ಗೊತ್ತು. ஆசரிப்பு கூடத்துல நடந்த காரியத்தை தான் இன்னைக்கு செய்யறாங்க அவங்க. ನಾನು ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಆ ಒಂದು ಆಶ್ರಯ ಗುಡಾರದಲ್ಲಿ ನಡೆದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈ ದಿವಸ ಅವರು நம்முடைய ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அரசியல்வாதிகள் ஒரு காரியத்துக்கு போராடுறாங்க. ನಮ್ಮ ಪೊಲಿಟಿಷಿಯನ್ಸ್ ಗಳು ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿ அந்த ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பிராமணால் ஓதுகிற அந்த வார்த்தையை தமிழ்ல சொல்றேன்னு சொல்றாங்க.
ಬ್ರಾಹ್ಮಣರು ಓದುವಂತಹ ಒಂದು ಪದ್ಯಗಳನ್ನ ತಮಿಳು அதை ಭಾಷೆಯಲ್ಲಿ தமிழில் சொல்வார்களானால் இயேசுவை பறைசாற்றும். ಅದನ್ನ ಅವರು ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಯೇಸುವನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. இயேசுவை தான் அறிவிக்கும். ಯೇಸುವನ್ನೇ ಅದು அது ಸೂಚಿಸುತ್ತದೆ. நல்ல தெரியறனால நாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றோம். ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಅವರಿಗೆ கன்னி ತಿಳಿದಿರೋದ್ರಿಂದ சுத்தியாயிக நமகன் சொன்னா ಅವರು ಒಂದು கன்னி வயிற்றில் பிறந்தவரேன்னு அர்த்தம். ಕನ್ಯ ಪುತ್ರ இத அறிந்தவர்கள் தான் ಇದನ್ನ ಅರಿತವರೇ அவங்க இது சொல்ல விரும்பல. ಆದಂದಲೇ ಅವರು ನಮಗೆ ತಿಳಿಯುವ ಭಾಷೆ. இனி உலகத்துல எல்லாருக்கும் இயேசு யாருன்னு தெரியும். ಈ ಲೋಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಯೇಸು ಯಾರು இன்னும் இயேசு அறியாதவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ಯೇಸು ಕುರಿವಿನ ಕುರಿತಾಗಿ ಯಾರಿಗೆ உங்க மூலமா திரளான ஜனங்களை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். ಮೂಲಕವಾಗಿ ಹೆಚ್ಚಾದ ಜನರನ್ನು உங்க மூலமா ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಮೇಲೆ ದೇವರೊಂದು ದೊಡ್ಡ இங்க வந்திருக்கிற மம்தா அம்மா மூலமா கர்த்தர் அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார். ಇರುವಂತ ಮಮತಾ ಸಹೋದರಿಯ இங்க ಮೂಲಕವಾಗಿ இருக்கிற புஷ்பாவு குடும்பத்தின் மூலமா நிறைய பேரை சந்திக்க விரும்புகிறார். ಇರುವಂತ ಪುಷ್ಪ ಸಹೋದರಿಯ யதார்த்தமா ஏதோ காரணத்துக்காக நீங்க வரல. ನೀವು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ இங்க வர வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் முன்குறித்ததனால உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. ಬರಬೇಕೆಂದು ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿರುವುದರಿಂದ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದು உங்களை யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. ಇಲ್ಲಿರುವವರು ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ நீங்க ஞானஸ்நானம் கம்பல் பண்ண மாட்டாங்க. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಒತ್ತಾಯ இந்த ಮಾಡುವುದಿಲ್ಲ. இயேசுவுக்கு உங்க உள்ளத்துல ஒரு இடத்தை கொடுத்து பாருங்க. ಯೇಸುವಿಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳ ஒரே ஒரு முறை இயேசுவை ருசித்து பாருங்க. ಒಂದೇ ಒಂದು ಬಾರಿ ಯೇಸುವನ್ನ ರುಚಿಸಿ ஒரு நாள் வரும். ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ. இந்த சமுதாயம் உங்களை ஒதுக்கும். ಈ ಸಮುದಾಯ ನಿಮ್ಮನ್ನ ತಳ್ಳುತ್ತದೆ. உங்களை எல்லாரும் வெறுப்பாங்க. ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அடுத்த நிமிஷம் செத்துறலாம்னு நினைப்பீங்க. ಅದರ ಮುಂದಿನ ನಿಮಿಷ ನೀವು ಸತ್ತು ಹೋಗೋಣ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೀರಾ. அந்த நிலைக்கு போகும்போது ஒன்றை செய்து பாருங்க. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಒಂದನ್ನ ಮಾಡಿ ನೋಡಿ. இயேசுவே அந்த சபைக்கு நான் போயிருந்தேனே. ಯೇಸುವೆ ಆ ಸಭೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೇನಲ್ಲ. அந்த தம்பிமார்கள் இயேசு பத்தி சொன்னாங்களா? ಅಲ್ಲಿದ್ದಂತ ಸಹೋದರರು ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ நீர் ಹೇಳಿದರು. உண்மையான தெய்வமானா ನೀವು ನಿಜವಾದ ದೇವರಾಗಿದ್ದೀರಿ. என்னோடு பேசுன்னு கேட்டு பாருங்க. ನನ್ನೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಿ ಎಂದು ನೀವು இந்த தெய்வம் பேசுகிறவர். ಈ ದೇವರು ಮಾತನಾಡುವ இந்த தெய்வம் இன்றைக்கு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ದೇವರು ಈ ದಿವಸ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲ ಗುಲಾಮತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ மன்னிக்கப்பட்டுக்கொண்டிருக்கு. ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. இந்த மார்க்கம் ಈ ಒಂದು ಮಾರ್ಗ திருடவோ கொலை செய்யவோ ಕಳ್ಳತನ ಮಾಡುವುದಕ್ಕೋ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೋ அதை ஒரு நாளும் கற்றுக் கொடுக்கல. ಅದನ್ನ ಒಂದು ದಿವಸವೂ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. நன்மை செய்யும்படி சொல்லியிருக்கிறார். ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವುದನ್ನ தீமை ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದೆ. செய்து நன்மை செய்து பாருங்க. ನಿಮಗೆ ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡಿದವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿ கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೊಡ್ಡ இப்போ ಕಾರ್ಯಗಳನ್ನು வசனத்தை வாசிப்போம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ஏசாயா ಓದೋಣ. தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ 46ನೇ ವಚನ 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ನೇ ವಚನ 4ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். நான் தப்புவிப்பேன். நேற்று இந்த ஆண்டவர் தாங்குகிறவராக நாம் சிறிது நேரம் இந்த ஆண்டவர் குறித்து கேள்விப்பட்டோம். ನಿನ್ನೆಯ ದಿವಸ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ இந்த நாளில் இந்த ஆண்டவர் நம்மை சுமக்கிறவர் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ಈ ದಿವಸ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೊರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் அநேக மனிதர்கள் ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಅನೇಕ ಮನುಷ್ಯರು பல பாரங்களை சுமந்து கொண்டு அலைந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಅಲ್ಲಲ್ಲಿ ಅಲೆದು ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அநேகருடைய பாரங்கள் அவர்களை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ಅವರ ಭಾರಗಳು ಅವರ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ನೋವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಿದೆ. அநேகர் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಆತ್ಮಹತ್ಯೆಯ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ. கடந்த நாள்ல செய்தியை பாத்தீங்களா? ನಿನ್ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ನೋಡಿದ್ರ? ஒரே வயிற்றுல பிறந்த அக்கா தங்கச்சி, ಒಂದೇ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಅಕ್ಕ ತಂಗಿ, அவங்க ரெண்டு பேரும் தவறான உறவுக்குள்ள ஒவ்வொரு இரவும் இருந்திருக்கிறாங்க. ಅವರಿಬ್ಬರು ತಪ್ಪಾದ ಒಂದು ಸಂಬಂಧದೊಳಗೆ ಒಂದೊಂದು ರಾತ್ರಿ ಇದ್ದಾರೆ. இத நான் செய்தி கேட்டுட்டு இருக்கிறேன். ಇದನ್ನ ಅವರು ಸುದ್ದಿಯನ್ನ ಕೇಳುತ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, என் தேசத்தை மன்னிங்கப்பா, ನಮ್ಮ ದೇಶವನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ದೇವರೇ. ஒரே வயிற்றுல பிறந்த அக்கா தங்கச்சியுடைய எண்ணங்கள் எப்படி ஆடிச்சு பாருங்க. ಒಂದೇ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಅಕ್ಕ ತಂಗಿಯರ ಯೋಚನೆ ಹೇಗಾಗಿದೆ ನೀವು ನೋಡಿ. கடந்த நாள்ல 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனுஷன், ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ 40 ವರ್ಷದ ವಯಸ್ಸಿನ திருமணமாகி 3 குழந்தைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். ಮದುವೆಯಾಗಿ 3 ಮಕ್ಕಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. 16 வயசு மதிக்கத்தக்க தங்கச்சி, 16 ವರ್ಷದ ಒಂದು ಸಹೋದರಿ, எனக்கு அவன் தான் வேணும்னு நிக்குது. ನನಗೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯೇ ಬೇಕು ಎಂದು ನಿಂತಿದೆ. போலீஸ்
போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதை சொன்னாலும் ಪೊಲೀಸರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಏನು ಹೇಳಿದರು அந்த தங்கச்சி தன்னுடைய மைண்ட மாத்திக்கொள்ள விரும்பல. ಆ ಸಹೋದರಿ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ஏன் ಸಿದ್ಧವಿಲ್ಲ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? எங்க பைபிள்ல ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ நோவா காலத்துல, ನೋವನ ಸಮಯದಲ್ಲಿ, லோத் காலத்துல ಲೋತ್ ಎಂದು ಹೇಳುವ ವ್ಯಕ್ತಿಯ எப்படி ಸಮಯದಲ್ಲಿ நடந்துச்சோ ಹೇಗೆ ನಡೆಯಿತೋ அப்படிதான் நடந்துட்டே இருக்கு. ಹಾಗೆಯೇ ಈಗಲೂ ನಡೆಯುತ್ತಿದೆ. இன்னைக்கு நாங்க ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி போயினோம் ஒரு ಈ வீட்டுக்கு ದಿವಸ ஜெபம் பண்றதுக்காக. ಒಂದು 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 ಮನೆಗೆ 15-20 அப்ப அங்கங்க ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ இருக்கிற தம்பி ಹೋಗಿದ್ರು. தங்கச்சிமார்ல பாக்குறேன், ಆಗ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಸಹೋದರ ಸಹೋದರಿ ನೋಡುವಾಗ அரை நிர்வாணங்களோட, ಅವರು ಒಂದು ಅರ್ಧ ಬೆತ್ತಲೆತನದಲ್ಲಿ, வெட்கமே இல்லாம ನಾಚಿಕೆಯೇ ಇಲ್ಲದೆ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறத பாக்குறேன். ಅವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಓಡಾಡುತ್ತಿರುವುದನ್ನು ಗಮನಿಸಿ நான் மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்றேன், ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಒಂದು என் ಮಾತು, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ನನ್ನ ಯೇಸು ಶೀಘ್ರವಾಗಿ என் இயேசு சீக்கிரம் ನನ್ನ வரப்போகிறார். ಯೇಸು ಶೀಘ್ರವಾಗಿ அதற்கு ಬರಲಿದ್ದಾರೆ. முன்பாக நம்மால் இயன்ற ஜெபத்தை செய்யணும். ಆತನು ಬರುವುದರೊಳಗೆ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು அதற்கு ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. முன்பாக ಅನೇಕ ಜನங்களுக்கு ಸುವಿಶೇಷத்தை ಅದಕ್ಕೆ அறிவிக்கணும். ಮುಂಚಿತವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರೋಣ. அக்கிரமம் மிகுதியாவதனால ಅಕ್ರಮತನವು, ದುಷ್ಟತನವು அநேகருடைய ಹೆಚ್ಚಾಗುವುದರಿಂದ அன்பு தணிந்து போகும். ಅನೇಕರ ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದು ಬೈಬಲ್ அக்கிரமங்கள் பாவங்கள் மிகுதியாக ದುಷ್ಟತನವು ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿರುವಾಗ தேசத்துல உண்டாக வேண்டிய நன்மைகள் தடைபட ஆரம்பிக்கும். ದೇಶದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ತಡೆಯಾಗುತ್ತದೆ. அப்படியானா ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ இந்த மக்னாயும் பிரேயர் ஹவுஸ் நம்முடைய சபையை பார்த்து ಈ ಮಹನೀಯಂ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ, தேசத்துக்கு வரப்போற எல்லா அழிவிலிருந்து ಈ ದೇಶಕ್ಕೆ ಬರುವಂತ ಎಲ್ಲರಿಂದ ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் உங்களை கொண்டு ரட்சிக்கும்படி ಒಂದು ಜನರ ಗುಂಪನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನ ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. உலக ஜனங்கள் பாக்குற மாதிரி மத்தவங்கள பார்க்க விரும்பல. ಲೋಕದ ಜನರು ನೋಡುವಂತೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಯಸುವುದಿಲ್ಲ. ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ಆ ಜನರನ್ನ ನೋಡುವಾಗಲೆಲ್ಲ அறியாம இருக்கிறாங்கப்பா, ದೇವರೇ ಇವರು ಅರಿಯದೇ ಇದ್ದಾರೆ, இவளை சந்தியும் ஆண்டவர். ಇವರನ್ನ ನೀವು ಮುಟ್ಟಿ ದೇವರೇ. போகும்போது வரும்பொழுது அது நம்முடைய ஜெபமா இருக்கணும். ಹೋಗುವಾಗ ಬರುವಾಗಲೆಲ್ಲ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ இன்னைக்கு ஒரு ಅದಾಗಿರಬೇಕು. வார்த்தை கேட்கிறோம், ಈ ದಿವಸ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் உங்களை சுமக்கிறவர். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹೊರುವಂತ ದೇವರು. உபாகம் 1:30 படியாக ಆ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 1:35 ವಚನದ ஒரு ಪ್ರಕಾರವಾಗಿ தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಮಗನನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ இந்த வனாந்தரத்துல ಈ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ அவர்தான் அவர்களை சுமந்தார்னு போட்டிருக்கு. ಆತನೇ ಆ ಜನರನ್ನ ಹೊತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ இன்னைக்கு ಹೇಳುತ್ತದೆ. அநேகர் பல காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಜನರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಹೊರುತ್ತಿದ್ದಾರೆ. சில குடும்பத்தில் இருக்கிற தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರ அந்த ಸಹೋದರಿಯರು குடும்பத்தில் இருக்க தாய் தகப்பனோடு இணைந்து செயல்பட முடியாம ಆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ತಂದೆ ತಾಯಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗದೆ தன்னை மாத்திரமே பார்த்து கொண்டு ತಮ್ಮನ್ನ ತಾವೇ ನೋಡಿಕೊಂಡು உடன் பிறந்த உடன்பிறப்புகள் கூட எதுவும் செய்யாம ಒಡ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರ தனக்கு ಸಹೋದರಿಯರು ஒரு நல்லது நடந்தா போதும், ನನಗೊಂದು ಒಳ್ಳೆಯದು ನಡೆದರೆ ಸಾಕು. குடும்பத்துடைய பாரத்தை சுமக்க விரும்பல. ತಮ್ಮ ಕುಟುಂಬದ ಭಾರವನ್ನು ಹೊರುವುದಕ್ಕೆ ಜನರು ಸಿದ್ಧರಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ಆದ್ರೆ ಈ ದಿವಸ ನೀವು அதே ನೋಡುವುದಾದರೆ குடும்பத்துல யாரோ ஒருவர் அந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கிறார். ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಆ ಕುಟುಂಬದ ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இந்த இரவு ಆದ್ರೆ ಈ ರಾತ್ರಿಯ சிலர் ಸಮಯದಲ್ಲಿ பாவத்துடைய பாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. ಕೆಲವರು ಪಾಪದ ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த பாவமானது அவர்களால் சுமக்க முடியாம ಆ ಪಾಪವನ್ನ ತಮ್ಮಿಂದ ಹೊರುವುದಕ್ಕೆ பாவம் ಆಗದೆ பூரணமாகும் ಆ பொழுது ಪಾಪವು ಪರಿಪೂರ್ಣವಾಗುವಾಗ மரணத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. ಅದು ಆ ಜನರನ್ನ ಮರಣದ ಒಳಗೆ ಕರೆದುಕೊಂಡು அப்படியானால் ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ இயேசு என் பாவங்களை சுமந்திருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಪಾಪವನ್ನ ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு என் துக்கங்களை சுமந்திருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ದುಃಖವನ್ನ ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு என் சாபங்களை சுமந்திருக்கிறார். ಯೇಸು ನನ್ನ ಶಾಪವನ್ನ ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு என் அக்கிரமங்களை ಯೇಸು சுமந்திருக்கிறார். ನನ್ನ ಅಕ್ರಮವನ್ನ ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு என் வியாதியை ಯೇಸು சுமந்திருக்கிறார். ನನ್ನ ವ್ಯಾಧಿಯನ್ನ ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. சிலுவையிலே நம்முடைய காரியங்கள் அத்தனையும் அவரால் சுமக்கப்பட்டிருக்கு. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಆತನು ಅದನ್ನು ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் விசுவாசி? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பாட்டு இருக்கு, அதை நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். ಒಂದು ಹಾಡಿದೆ, இயேசு சுமந்து கொண்டாரு, ಯೇಸು நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன், என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார், என் நோய்கள் சுமந்து கொண்டார்,
என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, அவருடைய தழும்புகளால் ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ நீங்கள் குணமானீர்கள். ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥವಾಯಿತು. அமெரிக்க தேசத்தை சார்ந்த ஒரு ராணுவ வீரர் ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದ ಸೈನ್ಯದ ವ್ಯಕ್ತಿ யுத்தத்தை செய்யும்படி வேற ஒரு தேசத்துக்கு அவர் அனுப்புகிறார். ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು அந்த ದೇಶಕ್ಕೆ தேசம் மிகவும் வெயிலினால வெயில் தாக்கம் அதிகமாய் உள்ள ஒரு ಆ தேசம். ದೇಶದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಬಿಸಿಲಿರುವಂತ ಒಂದು ದೇಶ. நல்ல அந்த தேசத்துக்கு எல்லாரும் வெள்ளையா இருப்பாங்க, நல்ல ಆ மக்கள் தெரியும். ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಜನರು ಬಹಳ அந்த ಬೆಳ್ಳಗಿರುತ್ತಾರೆ. வெயிலினால ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಬಿಸಿಲಿನ ನಿಮಿತ್ತ அந்த தோல்ல வியாதி உண்டாயிடுச்சு. ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಚರ್ಮದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿ ಉಂಟಾಯಿತು. அந்த ராணுவ கேண்டீன்ல வரும்பொழுதெல்லாம் ಅಲ್ಲಿದ್ದಂತ ಸೇನೆಯ ಒಂದು ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲಿ அந்த ಬರುವವರೆಲ್ಲ கண்ணாடியை பார்க்கும் பொழுதெல்லாம் ಆ ಒಂದು ಕನ್ನಡಿಯನ್ನ ನೋಡುವಾಗಲೆಲ್ಲ ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமே, ಆ ವ್ಯಕ್ತಿ ನಾನು ಹೀಗೆ ಆದನಲ್ಲ, இந்த வியாதி சுகமாகுமா? ಈ ವ್ಯಾಧಿ ಸ್ವಸ್ಥವಾಗುತ್ತೆ. ஒரு நாள் அந்த கேண்டீனுடைய அந்த அருமையான அந்த ரூமுக்குள்ள ಒಂದು ಸಮಯ ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ರೂಮಿನಲ್ಲಿ ஒரு பைபிள் வைக்கப்பட்டிருந்தது. ಒಂದು ಬೈಬಲ್ ಅನ್ನ ಇಟ್ಟಿದ್ದರು. அவர் ஒரு வசனத்தை வாசித்தார். ಆ ವ್ಯಕ್ತಿ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು நீதிமொழிகள் 4:22 வாசிக்கிறார். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ 4:22 அவைகள் ஜீவனும் அவைகள் ஜீவனும் ಅವುಗಳು ಜೀವವು அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ಅವುಗಳನ್ನ ಕಂಡು ಹಿಡಿಯುವವರಿಗೆ உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ಅದು ದೇಹಕ್ಕೆಲ್ಲ ಆರೋಗ್ಯವಾಗಿದೆ. அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறார். ಅಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು அப்படியானால் இந்த வசனம் என்னை சுகமாக்குமா? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತದೆ. இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துல இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்குமா? ಚರ್ಮ ರೋಗದಿಂದ ನನಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ. அப்படி அவர் நினைத்து அந்த வசனத்தை சொல்ல ಆ ஆரம்பித்தார். ರೀತಿಯಾಗಿ ಅವರು ನೆನೆಸಿ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ஒரு நாள் அந்த கேண்டீன்ல வந்து நின்னு ಒಂದು ದಿವಸ ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು தன் ನಿಂತು சரீரத்தை பார்க்கிறார். ತನ್ನ ಶರೀರವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அந்த ஸ்கின்ல இருந்த அந்த வியாதிகள் எல்லாம் மாறி ಆ ಚರ್ಮದಲ್ಲಿದ್ದಂತ ರೋಗ பரிபூர்ண சுகம் உண்டானதை பார்த்தார். ಪರಿಪೂರ್ಣ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುವುದನ್ನು ಆ ವ್ಯಕ್ತಿ இன்றைக்கும் ನೋಡಿದರು. வசனத்தை அனுப்பி அவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ಈ ದಿವಸಕ್ಕೂ ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳುಹಿಸಿ ಸ್ವಸ್ಥ அந்த வசனத்தை ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்க விசுவாசித்தா போதும். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ನಂಬಿದರೆ ಸಾಕು. இன்றைக்கு அநேகர் பல சுமைகளுக்குள்ள பாரங்களுக்குள்ள ಈ ದಿವಸ வேதனைக்குள்ள இருக்கிறார்கள். ಅನೇಕರು ಭಾರಗಳಿಂದ ಕಷ್ಟಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ யாத்திராகமத்தின் புத்தகம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 4ஆம் வசனத்தையும் 4ನೇ ವಚನ அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் ಅದೇ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ அதே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನವನ್ನು நீங்க வீட்ல போய் வாசித்துக் ನಿಮ್ಮ கொள்ளுங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ಓದಿ ನೋಡಿ. என்ன போட்டிருக்குன்னு சொன்னா ಅದರಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ ಅಂದ್ರೆ 400 வருஷம் அடிமைப்பட்ட ஜனங்களை 400 ವರ್ಷ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ மோசே என்கிற ரட்சகனால கர்த்தர் விடுவிக்க ಮೋಶೆ ಎನ್ನುವಂತ ರಕ್ಷಕನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು அவர் தீர்மானம் பண்ணுகிறார். ದೇವರು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ. அந்த மோசேயை கர்த்தர் அழைத்து சந்தித்து ரட்சித்து ಆ ಮೋಶೆಯನ್ನ ದೇವರು ಕರೆದು ಅವನನ್ನ ಭೇಟಿಯಾಗಿ ಅವನನ್ನ ರಕ್ಷಿಸಿ அவன் கரத்துல ஒரு கோலை கொடுத்து ಮೋಶೆಯ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು அந்த ಕೋಲನ್ನು ஜனங்களை விடுவிக்கும்படி மோசே அந்த தேசத்துக்குள்ள வருகிறார். ಜನರನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮೋಶೆ ಆ ದೇಶದೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. இவர்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ரட்சகன் அவர். ಇವರಿಗಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ಷಕನು ಆ இவர் போய் இப்போ அருமையான பார்வோன் கிட்ட பேசுறார். ಈಗ ಮೋಶೆ ಹೋಗಿ ಆ ದೇಶದ ಅರಸನಾದ ಫರೋಹನ ಬಳಿಯಲ್ಲಿ எங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஜனங்களை நீங்க போக விடுங்க. ನನ್ನ ಜನರನ್ನ ನೀವು ಹೋಗುವುದಕ್ಕೆ எங்க ಬಿಡಿರಿ. ஜனங்க ஆண்டவரை ஆராதிக்கணும் ನಮ್ಮ ஆசைப்படுறாங்க. ಜನರು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬ ಆಸೆ. இப்படி மோசே சொன்ன அடுத்த நிமிஷம் ಈ ರೀತಿಯಾಗಿ ಮೋಶೆ ಹೇಳಿದ ಅದ್ ಮುಂದಿನ ನಿಮಿಷ பார்வோன் அவங்கள விட விரும்பல. ಆ ದೇಶದ ಅರಸನು ಅವರನ್ನ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. இந்த இரவு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். ಈ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாலும் ನೀವು ಯಾವ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇದ್ದರು, இன்னைக்கு அறிந்து அறியாம ಈ ದಿವಸ ನೀವು ತಿಳಿದೋ ತಿಳಿಯದೆಯೋ எல்லாரும் செல்போனுக்கு என்ன ஆயிட்டோம்? ನಾವು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಮೊಬೈಲ್ಗೆ ಏನಾಗಿದ್ದೇವೆ? உற்ற நண்பனா மாறிட்டோம். ಅದಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತರಾಗಿ ನಾವು ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. பாக்கெட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். ಅದು ನಮ್ಮ ಜೇಬಿನೊಳಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದೆ. அதை ஒரு நாளும் விட மாட்டோம். ಅದನ್ನ ಒಂದು ದಿವಸವೂ ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. எழுந்து ஃபர்ஸ்ட் அதை தான் பாக்குறோம். ನಾವು ಎತ್ತಿ ಮೊದಲು ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு முறை எங்க டீம்ல ಒಂದು ಬಾರಿ ಅವರ ತಂಡದಲ್ಲಿ ஒரு வாலிப தம்பி ரிட்ரீட்டுக்கு ரொம்ப தூரம் வந்துட்டார். ಒಂದು ಯವನಸ್ಥ ಹುಡುಗ ರಿಟ್ರೀಟ್ ಗಾಗಿ ಬಹಳ ದೂರ ಬಂದಿದ್ದರು. 45 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ வந்துட்டார். 45 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಬಂದಿದ್ದರು. வந்து பார்த்தா செல்போனை காணோம். ಅಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲ. பதற்றமாயிட்டான். ಅವರು ಹಾಗೆ ಅಳ್ಳಾಡಿದರು. மனசுல ஒரு பயம். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಭಯ. நம்ம நேசிக்கிற பொண்ணு போன் பண்ணிச்சுன்னா ಅಮ್ಮ எடுத்துருவாங்களே. ನಾನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಹುಡುಗಿ ನನ್ನ ಮೊಬೈಲ್ಗೆ ಕರೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಮ್ಮ ಫೋನ್ ಅನ್ನ ಎತ್ತುತ್ತಾರಲ್ಲ. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? திரும்ப வீட்டுக்கு வந்து ತಿರುಗಿ ಮನೆಗೆ ಬಂದು போன் அப்படியே ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಅನ್ನು ಹಾಗೆಯೇ ತೆಗೆದುಕೊಂಡು, பரவாயில்ல எங்க அம்மா பார்க்கல,
ಪರವಾಗಿಲ್ಲ ನಮ್ಮ ಅಮ್ಮ ನೋಡಿಲ್ಲ. அப்போ ஒரு டவுட் இருக்கு அவனுக்கு. ಆಗಲೂ ಒಂದು ಅನುಮಾನ ಇದೆ. மம்மி எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? ಅವ್ರ ಅಮ್ಮನನ್ನ ಕೇಳ್ತಾನೆ, ಅಮ್ಮ ಯಾವ್ದಾದ್ರು ಕರೆ ಬಂದಿತ್ತಾ? எந்த ஃபோனும் வரல. ಯಾವ ಕರೆಯೂ ಬಂದಿಲ್ಲ. எப்படி இருக்கான் பாருங்க. ಹೇಗಿದ್ದಾನೆ ಗಮನಿಸಿರಿ. என் ஃபோனை உங்களுக்கு தரேன். ಅವರ ಫೋನನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. எந்த லாக்கும் போடல. ಯಾವ ಲಾಕನ್ನ ಹಾಕಿಲ್ಲ. அந்த பின்னெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ಆ ಪಿನ್ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. நீங்க வச்சுக்கங்க. ನೀವು ಅದನ್ನ ಇಟ್ಕೊಳ್ರಿ. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. ஃபோன் வந்தா சிலர் எழுந்து ஓடுறோம். ಕರೆ ಬರುವಾಗ ಕೆಲವರು ಎದ್ದು ಓಡುತ್ತೇವೆ. நம்ம பசங்க எப்படி தெரியுமா இருக்கானுங்க? ನಮ್ಮ ಸಹೋದರರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? பொண்ணு கிட்ட பேசும்பொழுது ಹುಡುಗಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗಲೇ, ஏ மச்சான் சொல்றா, என்னடா இந்த டைம்ல ಫೋನ್? ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಅಣ್ತಮ್ಮ ಹೇಳೋ, ಏನ್ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அம்மாவை ஏமாத்தலாம், ಅಮ್ಮನನ್ನ ಯಾಮಾರಿಸಬಹುದು, பீட்டர் ஐயா கூட ஏமாத்தலாம், ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ನ ಕೂಡ ನೀವು பாஸ்ட் ಯಾಮಾರಿಸಬಹುದು. பையன் கூட யார்கிட்ட பேசுறான்னு நமக்கு தெரியாது. ಪಾಸ್ಟರ್ ಮಗನ ಕೂಡ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏதாவது பண்றானா? ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತಾರಾ? இன்னைக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾವ ಹುತ್ತದಲ್ಲಿ ಯಾವ ಹಾವು ಇದೆ ಅನ್ನುವಂಥದ್ದೇ. எங்க டீம்ல ஒரு பையன், ಅವರ ತಂಡದಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಹುಡುಗ, அவங்க ಅಮ್ಮ பொண்ணு பார்க்க போறாங்க. ಅವರ ಅಮ್ಮ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இடத்துக்கு அவனை கூட்டு போறாங்க. 4-5 ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹುಡುಗನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. பொண்ணு செட் ஆகும். ಯಾವ ಹುಡುಗಿಯು ಕೂಡ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ஒரு அவங்க வீட்டுல சோபால உட்கார்ந்து இருக்காங்க. ಒಂದು ಬಾರಿ ಆ ಹುಡುಗ ಸೋಫಾ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದ. அவங்க ಅಮ್ಮ கிட்ட போயிட்டு ಅವ್ರ ತಾಯಿ ಆ ಹುಡುಗನ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ, மம்மி ಅಮ್ಮ, உங்களை ரொம்ப பிடிக்கும், ನೀವಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ನಿಮ್ಮನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமா நான் எதனா பண்ணிருக்கிறேனா? ಇದುವರೆಗೂ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ದೇನಾ? நீங்க சொல்ற மாதிரி தான் இத்தனை பொண்ணை பார்க்க வந்தேன். ನೀವು ಹೇಳಿದ ಮಾತಿನಂತೆ ಇಷ್ಟು ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆ. நான் ஒன்னு சொல்லட்டுமா மம்மி? ನಾನು ಒಂದನ್ನು ಹೇಳಲಾ? நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாளா விரும்புறேன். ನಾನೊಂದು ಹುಡುಗಿಯನ್ನ ಬಹಳ ದಿವಸದಿಂದ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அம்மா பாக்குறாங்க. ಅವ್ರ ಅಮ್ಮ ನೋಡುತ್ತಾರೆ, டேய் அறிவு கட்டவனே, ಅಯ್ಯೋ ಬುದ್ಧಿ ಇಲ್ದವನೇ, அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? ಅದನ್ನ ನೀನ್ ಮೊದಲೇ ಹೇಳ್ಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ. இத்தனை பொண்ணை பார்த்தமே எதுக்கு அப்போ? ಇಷ್ಟು ಹೆಣ್ಣನ್ನ ನೋಡಿದ್ದು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? இல்ல மம்மி, உங்க ஆசை ஏதாவது கிளிக் ஆகுதான்னு பார்த்தேன். ಇಲ್ಲಮ್ಮ, ನಿಮ್ಮ ಆಸೆ ಏನಾದ್ರೂ ಕ್ಲಿಕ್ ಆಗುತ್ತಾ ಅಂತ ನೋಡೋಣ. அது முடியாதனால ಅದು ಆಗದೆ ಇರೋದ್ರಿಂದ இப்போ நான் சொல்றேன். ಈಗ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. அதுதான் அந்த கூட வந்திருக்கிற தம்பிமாரோட நம்ப மாட்டேன். ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಸಹೋದರನ್ನು ಕೂಡ ನಂಬೋದಿಲ್ಲ. இவங்க எப்பவும் உண்மையை சொல்ல மாட்டான். ಇವ್ರು ಯಾವಾಗ್ಲೂ ಸತ್ಯವನ್ನ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஒருத்தர் ஒரு தம்பி என்ன தெரியுமா பண்ணிட்டான்? ಒಂದು ಸಹೋದರ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? நான் பிரேயர் ரூம்ல ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ಒಂದು 7 ದಿವಸ ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. அவன் பேர் ஐயா பேர் தான், பீட்டர் தான் அவன் பேர். ಆ ಒಂದು ತಮ್ಮನ ಹೆಸರು ಬಂದು ಪೀಟರ್. அவனும் ஐயா மாதிரி குள்ளமா கட்டையா இருப்பான். ಅವರು ಸ್ವಲ್ಪ ಕುಳ್ಳದಾಗಿ ದಪ್ಪದಾಗಿದ್ದಾರೆ. உள்ள வந்தான், ಒಳಗಡೆ ಬಂದ್ರು. ஏ என்னையா பண்ற? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஜெபம் பண்றேன் நைனா. ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. எவ்வளவு நாள்? ಎಷ್ಟು ದಿವಸ? 7 நாளுக்கு. 7 ದಿವಸ. வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியா? ಮನೆಗೆಲ್ಲ ಬರೋದಿಲ್ವಾ? வரமாட்டேன். ಬರೋದಿಲ್ಲ. அப்பா அம்மா பார்க்க மாட்டியா? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ನೋಡೋದಿಲ್ವಾ? பார்க்கவே மாட்டேன். ನೋಡೋದೇ ಇಲ್ಲ. முடிஞ்ச பிறகு தான் வருவேன். ನಾನು ಇದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದ ನಂತರ ಬರುತ್ತೆ. இத பேசிட்டு போயிட்டு இருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ಇದನ್ನ ಹೇಳಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೋದ್ರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀನಿ. அடுத்த வார்த்தை உன்னை கேட்டான் பாருங்க. ಅದಾದ್ಮೇಲೆ ಅವರು ಒಂದು ಮಾತನ್ನ ಕೇಳಿದ್ರು. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ತಿಳಿಯುತ್ತದ? அப்பதான் யோசிக்கிறேன். ಆಗಲೇ ಅವರು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, உண்மை. ನನಗೇನು ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். ಆದ್ರೆ ನನ್ನೊಳಗಿರುವ ಯೇಸುವಿಗೆ ಎಲ್ಲ ತಿಳಿಯುತ್ತದೆ. நீ போ, ನೀನು ಹೋಗು, உன்னை நான் கூப்பிடுறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕರೆಯುತ್ತೇನೆ ಅಂತ அன்னைக்கு ಹೇಳಿದ್ರು. நைட்டு கண்ணீரோட அழுதுகிட்டு, ಆ ರಾತ್ರಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ஏசப்பா ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, அந்த பீட்டர் என்ன பண்றா? இந்த பீட்டர் இல்ல, அந்த பீட்டர் என்ன பண்றான்? ಆ ಒಂದು ಪೀಟರ್, ಆ ಒಂದು ತಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ದೇವರನ್ನ ಕೇಳಿದ್ರು. இப்படி கேட்டு படுத்துட்டு இருக்கிற, ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿ ಮಲಗಿದ್ದ சென்னையில இருக்கிற பீச்ல, ಚೆನ್ನೈಯಲ್ಲಿರುವಂತ ಬೀಚ್ ಅಲ್ಲಿ இவன் போயிருப்பான் போல. ஏண்டா அதெல்லாம் சொல்ற? மனைவி வேற உட்கார்ந்து இருக்கிறா. அல்லேலூயா. அதுக்குதான் இந்த லவ் பண்றவன் கல்யாணம் ஆச்சுன்னா, என்னை இந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு லவ் பண்ணி சொல்லவே கூடாது, அமைதியா இருந்துரும். அந்த ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ವ್ಯಕ್ತಿ ಮದುವೆ ಆದ್ರೆ, ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಈ ಹುಡುಗಿಯನ್ನ ನಾನು நீங்க அந்த நாள்ல சொல்லிட்டு என்னைக்காவது சண்டை வந்துச்சுன்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳಿ ಯಾವಾಗ್ಲಾದ್ರೂ ಜಗಳ ಬಂದ್ರೆ, ஏமந்த் வைஃப் சொல்லும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இவர் தான்ப்பா சொன்னார் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅವ್ರ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ವ್ಯಕ್ತಿನೇ ಹೇಳಿತಾ ಹುಡುಗಿಯನ್ನ ನಾನು அதுக்குதான் ಪ್ರೀತಿಸಿದೆ. இப்ப இருக்கிற தம்பிமார்கிட்ட சொல்றேன், ಅಂತ ಈಗಿರುವ ಸಹೋದರ அந்த ಬಳಿಯಲ್ಲಿ புதுசா வந்த பொண்ணு கிட்ட எதையும் சொல்லிடாத. ಹೊಸದಾಗಿ ಬಂದ ಹುಡುಗಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನನ್ನ ಹೇಳ್ಬೇಡ. இப்போ பீட்டர் ஐயா சர்ச்சில் இருக்கிறவன் பாக்குறான், பரவாயில்லையே, ಈಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ, நல்ல ಪರವಾಗಿಲ್ವಲ್ಲ? டிப்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ಒಳ್ಳೆ ಟಿಪ್ಸ್ ಅನ್ನ ನಮಗೆ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya.
அந்த பீட்டருக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ಆ ಒಂದು ಪೀಟರ್ ತಮ್ಮ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಹೋದ್ರು. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ಇವರು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇದ್ದರು. பீச்ல ಬೀಚ್ ಅಲ್ಲಿ அந்த பீட்டர் ಆ ಪೀಟರ್ பாஸ்ட் பொண்ணு கூட ಪಾಸ್ಟರ್ ಹುಡುಗಿಯ அப்படி ಮಗಳ பீச்ல ಸಂಗಡ அப்படி போயிட்டே இருக்கிறார். ಬೀಚ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. பீட்டர் கூட இன்னொரு ஃப்ரெண்ட். ಪೀಟರ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸ್ನೇಹಿತ. மூணு பேர் என்ன Dress போட்டுட்டு இருக்காங்க? ಈ ಮೂರು ವ್ಯಕ್ತಿ ಯಾವ அந்த ವಸ್ತ್ರವನ್ನ பாஸ்ட் பொண்ணு ಹಾಕಿದ್ದಾರೆ? என்ன Dress போட்டுருக்கு? ಆ ಪಾಸ್ಟರ್ ಮಗಳು ಯಾವ ವಸ್ತ್ರವನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ? இது மைண்ட்ல ஸ்டோர் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ಈ ಒಂದು ಯೋಚನೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ உனக்கு எல்லாம் காட்டிட்டு வரேன்னு சொன்னார்ல அந்த பீட்டர். ಆ ಪೀಟರ್ ಹೇಳಿದ್ರ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ತಿಳಿಯುತ್ತದ ಅಂತ இப்போ ಕೇಳಿದ್ರಲ್ಲ. அந்த பீட்டரை விட்டுட்டு ஃப்ரெண்டுக்கு வினோத் குமார் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் ஃபோன் பண்றேன். ಈಗ ಆ ಪೀಟರ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಸ್ನೇಹಿತ ವಿನೋದ್ ಕುಮಾರ್ಗೆ ಅವರು ಕರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நைனா ಅಪ್ಪ பீச்சுக்கு போனியா? ಬೀಚ್ಗೆ ಹೋಗಿದ್ದ. அந்த பீட்டர் கூட பீச்சுக்கு போனியா? ಪೀಟರ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೀಚ್ಗೆ ಹೋಗಿದ್ದ. இப்போ வினோத் வந்து ஆச்சரியப்படுறார். ಈಗ ವಿನೋದ್ಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. நீ வந்தியா நான் பீச்சுக்கு? ಅಣ್ಣ ನೀವು ಬೀಚ್ಗೆ ಬಂದಿದ್ರಾ? நான் வரல, எங்க அப்பா வந்தார் அங்க. ನಾನ್ ಬಂದಿರ್ಲಿಲ್ಲ, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಬಂದಿದ್ರ ಅಲ್ಲಿ. போனியா இல்லையா? ಹೋದಾ ಇಲ್ವಾ? ஆமா போனேன். ಹೌದು ಹೋದೆ. அந்த பொண்ணு என்ன Dress போட்டுருந்துச்சு? ಆ ಒಂದು ಹುಡುಗಿ ಯಾವ ವಸ್ತ್ರವನ್ನ இவன் என்ன Dress போட்டிருந்தா? ಈ ವ್ಯಕ್ತಿ ಪೀಟರ್ ಯಾವ ವಸ್ತ್ರವನ್ನ கரெக்ட்டா நான் பார்த்த மாதிரியே சொல்றான். ಇವರು ನೋಡಿದ ಆ ಚಿತ್ರದಂತೆ ಆ ವ್ಯಕ್ತಿ இப்போ அடுத்த வாரம் பீட்டர் மேல வரார். ಈಗ ಮುಂದಿನ ವಾರ ಪೀಟರ್ ಮೇಲೆ ಬರುತ್ತಾರೆ. இங்க வா நான் உட்கார் இப்போ. ಅಪ್ಪ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಬಾ ಕುಳಿತುಕೋ ಅಂತ. எல்லாம் தெரியும் கேட்டல்ல? ಎಲ್ಲಾ ನಿಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರಲ್ಲ. எவ்வளவு நாளா இந்த பாஸ்டர் பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கறேன்னு கேட்ட உடனே ಎಷ್ಟು ದಿವಸದಿಂದ அதிர்ச்சியா பாக்குறாரு என்ன. ಎಷ್ಟು ದಿವಸದಿಂದ ಪಾಸ್ಟರ್ ಮಗಳನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஒருவேளை லைவ்ல போயிட்டு இருக்கு. ಒಂದು ವೇಳೆ ಇದು ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದೆ. பீட்டர்னு சொல்லிட்டு ಪೀಟರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவங்க மனைவி பேரை சொல்லக்கூடாது. ಅವರ ಹೆಂಡತಿಯ ಹೆಸರನ್ನ ಹೇಳಬಾರದು. நேத்து பாத்தீங்கன்னா சவுதில இருந்து ஒருத்தர் பார்த்துருக்காங்க. ನೆನೆ ಸೌದಿಯಿಂದ ಈ ಲೈವ್ ಅನ್ನು ಒಬ್ರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அவங்க சொன்னாங்க உங்களை கொஞ்சம் இதை அனுப்பினீங்க, நாங்க வசனம் கேட்கிறோமே. ಅವರು ಹೇಳಿದ್ರು ನೀವು ಸ್ವಲ್ಪ அதனால வசனத்துல இந்த லைவ்ல அனுப்பி இருக்கிறோம். ಈ ಲೈವ್ ಅನ್ನು ಅವರಿಗೆ ಕಳಿಸಿದ್ದೇವೆ. இப்ப ஏன் சொல்றேன்னு சொன்னா, ಯಾಕೆ ಹೇಳುತ್ತೇವೆ? யார் எதை செஞ்சாலும் ಯಾರು ಏನನ್ನ ಮಾಡಿದರು அப்பா சொல்வாரனால அது உண்மையா இருக்கும். ದೇವರು ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ನಿಜ ಆಗಿರುತ್ತದೆ. அதனால நம்ம யாரும் தப்பித்துக் கொள்ளவே அந்த ದೇವರಿಂದ ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ. நீங்க என்ன சொல்லணும்? யாராவது உங்களுக்கு டக்குனு புதுசா பொண்ணு பாக்குறானா, டாடி நான் இது மாதிரி இருக்கிறேன் டாடி முன்னாடியே சொல்லிடுங்க. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಹೆಣ್ಣನ ಗಂಡನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮುಂಚಿತವಾಗಿ நம்ம என்ன பண்றோம்? ಹೇಳ್ಬಿಡ್ರಿ. எதையுமே நல்லா சாப்பிட்டு அத மாதிரி முகத்தை ನಾವು ಹೇಗಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನದ ಹಾಗೆ ಮುಖವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. இப்படிலாம் இருக்க கூடாது. ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಇರಬಾರದು. பக்கத்துல கை பிடிங்களேன். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರ ಕೈ ಹಿಡಿದು உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா ಅವರ ಹೆಸರು ಗೊತ್ತಿದ್ರೆ பேரை சொல்லி ಅವರ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ, ஏமந்த் வெளிப்படையாரு அப்பா கிட்ட. ನೀನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಹಿರಂಗವಾಗಿರು. பின்னாடி ஒரு சகோதரர் வந்து கை கொடுத்தீங்களா? பின்னோ அவர் கேட்கிறாரு, எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்றது. ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லாத, ಎಲ್ಲವನ್ನ ಬಹಿರಂಗವಾಗಿ வெளிப்படையா சொல்லக்கூடிய தகப்பன் கிட்ட சொல்லலாம். ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳುವ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲವನ್ನ அவர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ಆತನು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த எகிப்திலிருந்து அடிமைப்பட்ட ஜனங்க, ಈ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಗುಲಾಮತನದಲ್ಲಿದ್ದ ಜನರು அன்னைக்கு அடிமைகளை போல சுமக்க ஆரம்பித்தாங்க பல காரியங்களை. ಗುಲಾಮರಂತೆ மாடுகளை போல நுகத்துல பூட்டப்பட்டு அவ்வளவு வேதனையோடு இருந்தாங்க. அவர் ದನಗಳಂತೆ ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತು ವೇದನೆ. இந்த ஜனங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ಈ ಜನರು ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕೂಗುತ್ತಾರೆ. 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. 400 ವರ್ಷ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ இவங்களை விடுவிக்க ஆண்டவர் மோசே என்கிற மனுஷனை சந்திக்கிறார். ಇವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಮೋಶೆ ಎನ್ನುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತೇವೆ. உங்களை கர்த்தர் விடுதலையாக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ ಬಂದರೆ அந்த பிரச்சனையுடைய தாக்கங்கள் அதிகரிக்கும். ಆ ನಿಮಗಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಯ ಭಾರಗಳು அந்த போராட்டங்கள் அதிகரிக்கும். ನಿಮಗಿರುವಂತ ಹೋರಾಟಗಳು அந்த பிரச்சனைகள் அதிகமாகும். ನಿಮಗಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು அப்ப நீங்க ஒன்ன தெரிந்து கொள்ளலாம். ಆಗ ನೀವು ಒಂದನ್ನ எனக்கு ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. விடுதலையை தர போகிறார். ನನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು எனக்கு ಕೊಡುತ್ತಾರೆ. சுகம் உண்டாக போகிறது. ನನಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அலக்கழிப்புகள் அதிகமாக ನಿಮಗಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಯ இந்த ತೀವ್ರತೆ அடிமைத்தனத்தின் ಹೆಚ್ಚುತ್ತಿರುವಾಗ நுகத்திலிருந்து இயேசு என்னை விடுவிக்க போகிறார். ಗುಲಾಮತನದ ಬಾಧೆಯಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. மோசஸ் உள்ள போய் பார்வோனோடு பேசின பிறகு, ಈ ಮೋಶೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಆ ದೇಶದ ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ சாதாரணமா ஒரு சுமை தாங்கிகளை போல சுமந்து கொண்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள், ಸಾಧಾರಣವಾದಂತ ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದಂತ ಇಸ್ರೇಲ್ ಜನರು இப்ப அந்த பார்வோன் இன்னும் அதிகமான சுமைகளை அவங்க முதுகு மேல வைக்க ஆரம்பிச்சாங்க. ಈಗ ಆ ದೇಶದ ಅರಸನಾದ ಫರೋಹನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ನೊಗವನ್ನ ಅವರ ಮೇಲೆ ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ அந்த சுமையை இப்ப தாங்க முடியல. ಆ ಜನರಿಂದ ಆ ಭಾರವನ್ನು ಹೊರುವುದಕ್ಕೆ 1 கொரிந்தியர் ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. 10:13 ஒன்னு சொல்லுது,
1 ಕೊರಿಂಥರು 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಂಭವಿಸುವಂತ ಶೋಧನೆಗಳನ್ನು ಹೊರತು ಬೇರೆ ಶೋಧನೆಗಳು ನಿನಗೆ அந்த ಅನುಮತಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை கர்த்தர் ಆ வைத்திருக்கிறார். ಶೋಧನೆಯ ಸಂಗಡ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಾರ್ಗವನ್ನು ಕೂಡ ದೇವರೇ ಸಿದ್ಧ இப்ப ಮಾಡುತ್ತಾನೆ. சாதாரணமா இருந்த ஜனங்க, ಈಗ ಸಾಧಾರಣವಾಗಿದ್ದಂತ வேலை ಜನರು, செஞ்சிட்டு இருந்தவங்க, ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಂತ அந்த ಜನರು, சுமைகளோடு ಆ இருந்தவங்க, ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದಂತ இப்ப ಜನರು அதிக சுமையை ஏத்தியாச்சு. ಹೆಚ್ಚಾದ ಭಾರವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. தங்களை விடுவிக்க வந்த மோசஸ் பார்த்து ஜனங்க சொல்றாங்க, ತಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಂತ ಮೋಶೆ ಅನ್ನುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಆ ಜನರು ನೋಡಿ எங்களை ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க சாகடிக்கவா வந்தீங்க? ನಮ್ಮನ್ನ ನೀನ್ ಸಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಇಲ್ಲಿ ಬಂದೆ. நாங்க சும்மா இருந்திருப்பேன்ல. ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಿದ್ದೇವಲ್ಲ. நீங்க ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். ದೇವರು ನಿನ್ನ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲಿ. நடந்த காரியம் என்ன தெரியுமா? ಅಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? கர்த்தர் ஒன்றை சொல்வாரானா, ದೇವರು ಒಂದು ಮಾತನ್ನ அவர் ಹೇಳುವುದಾದರೆ, உங்க சுமைகளை விலக்க விரும்புவாரானா, ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವ ಭಾರವನ್ನ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்வார். ನಮ್ಮ ಯೋಚನೆಗೂ ನಿಲುಕದ ಅದ್ಭುತಗಳನ್ನು வேதாகமத்துல 10வது வாதம் என்ன தெரியுமா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ மோசஸ் மூலமா செய்யப்பட்ட ಬರೆಯಲ್ಪಟ್ಟ 10வது வாதை. 10ನೆಯ ಬಾಧೆ ಏನೆಂದರೆ எத்தனை பேருக்கு தெரியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು? வீட்டில் இருக்கிற அரசன் முதல் அடிமை வரைக்கும் விலைக்கு வாங்கப்பட்ட அத்தனை பேருடைய முதல் பிள்ளை செத்துருச்சு. ಆ ದೇಶದಲ್ಲಿದ್ದ ಅರಸನಿಂದ ಆರಂಭಿಸಿ ಸೇವಕನವರೆಗೂ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಮೊದಲನೆಯ ಮಗು ಸಾಯಿಸಲ್ಪಟ್ಟ. அந்த எகிப்து தேசம் முழுவதும் மரண சத்தங்கள், மரண ஓலங்கள் கேக்குது. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲೆಲ್ಲ ಮರಣದ ಕೂಗು ಕೇಳುತ್ತಿತ್ತು. ஆனா இஸ்ரவேல் இருந்த அந்த பகுதியில, ಆದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಇದ್ದಂತ ಒಂದು அந்த ஜனங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ಆ ಜನರು ನೆಮ್ಮದಿಯಿಂದ ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. தலைச்சன்கள் சங்கரிக்கப்படும் பொழுது, ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳುಗಳು ಕೊಲ್ಲಲ್ಪಡುವಾಗ, இவ்வளவு காலங்கள் கடினப்படுத்தின பார்வோ ಇಷ್ಟರವರೆಗೆ ಭಾರವನ್ನು ಹೊರಿಸಿದಂತ ಫರೋ அந்த நடு ராத்திரியில் எழுந்து வருகிறார். ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಎದ್ದು ಬರುತ್ತಾನೆ. மோசே ஆரோனை கூப்பிடுகிறார். ಮೋಶೆ ಆರೋನನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ. அடிமைப்பட்ட எல்லா ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வரும்படி சொல்லுகிறார். ಗುಲಾಮತನದಲ್ಲಿದ್ದ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன தெரியுமா சொன்னா? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? தயவு செய்து சீக்கிரமா எங்க தேசத்தை விட்டு வெளியே, ದಯಮಾಡಿ ಶೀಘ್ರವಾಗಿ ನಮ್ಮ ದೇಶವನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವು ಹೊರಗೆ. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். ಈ ದಿವಸ ಒಂದು ಮಾತನ್ನ உங்களை ಹೇಳುತ್ತೇನೆ. அடிமைப்படுத்தின இந்த பார்வோனின் ஆவிகள் ನಿಮ್ಮನ್ನ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ உங்களை ಎಲ್ಲ கர்த்தர் ಫರೋಹನ கிரியை ಆತ್ಮವನ್ನ செய்ய தானாகவே அது உங்களை விட்டு வெளியே போக ದೇವರು ஆரம்பிக்கும். ಇಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗಲೇ ತಾನಾಗಿಯೇ ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. இவ்வளவு நாள் சுமையை சுமக்கும்படி வற்புறுத்தினவன், ಇಷ್ಟು ದಿನದವರೆಗೆ ಭಾರವನ್ನ ಹೊರುವಂತೆ ಮಾಡಿದ வாழ்க்கையை ವ್ಯಕ್ತಿ, கசப்பாக்கினவன், ಜೀವಿತವನ್ನ ಕಹಿ ಮಾಡಿದ கொடுமையை அனுபவித்தவர்கள், ಒಂದು ಕೇಡನ್ನ ಅನುಭವಿಸಿದ ಆ ಜನರು, அடித்தார்கள், ಆ ಜನರು ಕಳವಳಪಟ್ಟರು. வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். ಅವರ ಜೀವಿತ ಕಹಿಯಾಗಿ ಹೋಯಿತು. எத்தனையோ அற்புதங்களை செய்தார் ஆண்டவர். ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತವನ್ನ ದೇವರು பார்வோன் ಮಾಡಿದರು. தன்னை கடினப்படுத்தி கொண்டிருந்தார். ಫರೋಹನ ತನ್ನ ಹೃದಯವನ್ನ ಕಠಿಣ இந்த இரவு ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ கடின உள்ளங்கள் இருக்குமானால் ಇಲ್ಲಿ ಕಠಿಣವಾದ ಹೃದಯ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் ஒரு நாள் கரைய பண்ணுவார். ದೇವರು ಅದನ್ನ ಕರಗಿಸುತ್ತಾರೆ. பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. 18 வருஷமா இருக்கலாம், 18 12 ವರ್ಷವಾಗಿರಬಹುದು, வருஷமா இருக்கலாம், 12 ವರ್ಷವಾಗಿರಬಹುದು, 38 வருஷமா இருக்கலாம், 38 ವರ್ಷವಾಗಿರಬಹುದು, 430 வருஷமா இருக்கலாம். 430 கர்த்தர் ವರ್ಷವಾಗಿರಬಹುದು. உங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டாரானா, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ஏதோ ஒரு ஊழியன் மூலமாக, ಯಾವುದೋ ಒಂದು ಸೇವಕನ ஏதோ ஒரு ಮೂಲಕ, போதகர் மூலமாக ಯಾವುದೋ ಒಂದು ಬೋಧಕನ ಮೂಲಕ உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைச்சிரும். ನಿಮಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ஒருவேளை ಸಿಗುತ್ತದೆ. அந்த விடுதலை இந்த ராத்திரி உங்களுக்கு உண்டாகலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಬಿಡುಗಡೆ ಈ ರಾತ್ರಿಯೇ ನಿಮಗೆ ಉಂಟಾಗಬಹುದು. சத்தியத்தை அறிய அறிய நமக்கு விடுதலை உண்டு. ನೀವು ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ அந்த ಉಂಟು. ரட்சகன் மூலமாக, ಆ ರಕ್ಷಕನ அந்த ಮೂಲಕವಾಗಿ, மோசஸ் ಆ மூலமாக, ಮೋಶೆಯ ಮೂಲಕವಾಗಿ, அந்த நைட், ಆ ರಾತ್ರಿ, கர்த்தர் அந்த 400 வருஷம் முடிஞ்ச அந்த ராத்திரியில 400 ವರ್ಷ ಮುಗಿದ ಆ எல்லா ರಾತ್ರಿಯಲ್ಲಿ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வராங்க. ಎಲ್ಲ ಇಸ್ರೇಲರ ಗುಲಾಮತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಾರೆ. இந்த இரவு ಈ ರಾತ್ರಿ எந்தெந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள், ಯಾವೆಲ್ಲ ಗುಲಾಮತನದ நம்முடைய ಆತ್ಮಗಳು, முற்பிதாக்கள் வணங்கின அந்த அடிமைத்தனத்துடைய கிரியைகள், ನಮ್ಮ ಪಿತೃಗಳು, ನಮ್ಮ ತಾತ, ನಮ್ಮ ಹಿರಿಯವರು காலங்காலமாக சாபங்களோட, ಅವರಿಂದ ಬಂದಂತ ಶಾಪಗಳು. இப்ப என் வீட்டுல 4 குழந்தை செத்துருச்சு. என் குழந்தை
ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ 4 ಮಗುವು ತೀರಿ ಹೋಯಿತು. இப்ப இருக்கிறது 5வது குழந்தை. ಈಗ ಇರುವಂತ ಮಗು 5ನೇ ಮಗು. எனக்கு ஆண்டு சொன்னது உனக்கு 5 குழந்தை. ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ನಿನಗೆ 5 ಜನ 4 ಮಕ್ಕಳು. குழந்தை இறந்துரும். 4 ಮಕ್ಕಳು ಸತ್ತು ஒரு குழந்தை இருக்கு, அது ஆண் குழந்தையா இருக்குன்னு சொன்னா. ಒಂದು ಮಗು ಇರುತ್ತೆ, ಅದು ಗಂಡು ಮಗು. சொன்ன மாதிரியே அது ஆண் குழந்தை. இன்னைக்கு ಅದು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅದು ಗಂಡು ಮಗು. சாபங்கள் 4 தலைமுறை வரைக்கும் இருக்கலாம். ಶಾಪವು 4 ತಲೆಮಾರಿನವರೆಗೆ வந்திருக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கலனாலும் ಇರುವಂತ ಜನರು ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ சாபத்தை சேர்த்து வச்சிராதீங்க. ಶಾಪವನ್ನ ಸೇರಿಸಿಡಬೇಡಿರಿ. நீங்க செய்கிற காரியங்கள் பிள்ளைகளுக்கு போகும். ನೀವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்க ಹೋಗುತ್ತದೆ. நன்மை செஞ்சீங்கன்னா அந்த நன்மை பிள்ளைகளுக்கு சேரும். போய் ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಹೋಗಿ ಸೇರುತ್ತದೆ. சாபப்பட்ட ஜனங்களே, ಶಾಪಪಟ್ಟಂತ ಜನ, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் ಮರದಲ್ಲಿ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಯಾರು, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು இயேசு நமக்காய் சாபமாய் மாறினார். ಯೇಸು ನಮಗಾಗಿ ಶಾಪವಾಗಿ இனி ಬದಲಾದನು. உங்களுக்கு சாபம் இராது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮಗೆ ಶಾಪವಿರುವುದಿಲ್ಲ. உங்க கால்கள் படுகிற இடங்களிலே ಕಾಲ್ಗಳು ಇಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ சாபத்துக்குரிய வீடா இருக்கலாம், ಅದು ಶಾಪದ ಮನೆಯಾಗಿದ್ದರೂ சாபத்துக்குரிய மண்ணா இருக்கலாம். ಶಾಪದ ಮಣ್ಣಾಗಿದ್ದರೂ ಕೂಡ வெளிச்சத்தின் பிள்ளையாகி நீங்கள் போகும் பொழுது, ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾದ ನೀವು அந்த ಹೋಗುವಾಗ, சிலுவையினால ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கடந்து போகும் பொழுது, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನೀವು ಅಲ್ಲಿ உங்க நிமித்தம் அந்த குடும்பத்தை விடுதலையாக்குவார். ದೇವರು ನಿಮ್ಮಿಂದ ಕುಟುಂಬಗಳನ್ನು உங்க ಬಿಡುಗಡೆ நிமித்தம் ಮಾಡುತ್ತಾರೆ. சாபங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಶಾಪಗಳು ಬಿಡುಗಡೆ அந்த ಆಗುತ್ತದೆ. சாபத்தின் பின்னணிகள் நிற்க ஆரம்பிக்கும். ಆ ಶಾಪದ ಹಿನ್ನೆಲೆಗಳು இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த, ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು அந்த சிலுவை குறித்து பேச பேச ಆ ಶಿಲುಬೆಯ ಕುರಿತಾಗಿ கர்த்தர் ಮಾತನಾಡುತ್ತಾ தெய்வீக ಇರುವಾಗ விடுதலையை தருவார். ದೇವರು ದೈವಿಕ ಬಿಡುಗಡೆ பாழான நிலமாய் இருந்தது, ಅದು ಹಾಳಾದ ಸ್ಥಳವಾಗಿ வாழ்வதற்கு ஏற்ற நிலமாய் இல்ல. ಬದುಕುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಿಲ್ಲದ அந்த ಸ್ಥಳವಾಗಿ குடிக்கிற தண்ணீர் கசப்பா இருந்துச்சு. ಕುಡಿಯುವ ನೀರು ಕಹಿಯಾಗಿ எலிசாவின் காலத்திலே ಎಲಿಷನ ಸಮಯದಲ್ಲಿ அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார். ಆ ಒಂದು ನೀರನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ ದೇವರು. கடந்த நாள்ல ஒரு பாஸ்டருடைய பையன் எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டாரு. ಕಳೆದ ದಿವಸ ಒಂದು ಸೇವಕರ ಮಗನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವ್ರನ್ನ அவங்க ಕರೆದಿದ್ರು. போரை போட்டிருந்தோம் பூமி கடையில. ಅವ್ರ ಭೂಮಿಯೊಳಗೆ ಆ ಬೋರನ್ನ ಹಾಕಿದರು. தண்ணி பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்குது. அப்படியே ಆ ನೀರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಬಹುದೂರದಲ್ಲಿತ್ತಂತೆ. 300 அடிக்கு தோண்டினாலும் ಅವ್ರು 300 ಅಡಿ ಅದನ್ನ ಅಗೆದರೂ ಕೂಡ தண்ணியே இல்ல, ಅಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ. அந்த தம்பிக்கு ಆ ಒಂದು ತಮ್ಮನಿಗೆ இஸ்ரேல்ல வந்து ஜெபம் பண்ண நல்லா இருக்கும். ಇಸ್ರೇಲನ್ನ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அவங்க சபையில வந்து மாசத்துல முதல் வாரம் ஈவினிங்ல விடுதலை கூட்டம் நடக்கும். ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ತಿಂಗಳ ಮೊದಲನೆಯ ವಾರದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೂಟ அதுல நாங்க பேசுவோம். ಅದರಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தம்பி எங்களை கூப்பிட்டாரு. ಅಂದ ಸಹೋದರ ಕರೆದು போய் ஜெபித்து ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ இயேசுவின் ரத்தமாய் தண்ணியை அப்படி அதுல அந்த கிணற்று அந்த போருக்குள்ள ஊற்ற ஆரம்பித்தோம். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಎಂದು ಹೇಳಿ ನೀರನ್ನ ಬೋರಿನೊಳಗೆ ಸುರಿಯುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. மறுநாளே கர்த்தர் தண்ணியை சுரக்கும்படி ಅದರ செஞ்சார். ಮುಂದಿನ ದಿವಸವೇ ಅಲ್ಲಿಂದ ನೀರು ಉಕ್ಕಿ ಬರುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದರು. நீங்க தான் சுகமாக்குகிற டாக்டர். ನೀವೇ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತ ವೈದ್ಯ. ஆரம்பத்துல நான் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன். ಆರಂಭದಲ್ಲಿ ಅವರು ಯೇಸುವನ್ನ ನೋಡಿ ಒಂದು நான் ಮಾತನ್ನು 24 hours டாக்டர் மாதிரி இருக்கிறேன் ஏசப்பா. ನಾನು 24 ಗಂಟೆ எனி ವೈದ್ಯ. டைம் ಫೋನ್ வரும், ಯಾವುದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆ எந்த ಬರಲಿ, டைம்லும் எடுத்து பேசுவோம். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆ ಬಂದ್ರೆ ಇತ್ತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என் மனைவி எப்ப வந்தாலோ, ಅವರ ಹೆಂಡತಿ ಯಾವಾಗ ಬಂದ್ರು, என்னடா இந்த ஆளுக்கு எப்ப பாரு ஃபோன் வருது, ಏನ್ ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಕರೆ எனக்கே ಬರುತ್ತೆ. தெரியாம சைலண்ட்ல வச்சிருவா. ಇವರಿಗೆ ತಿಳಿಯದೆ ಅವರು ಅದನ್ನ ಸೈಲೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. ஒரு நாள் உட்கார வச்சு ಒಂದು ದಿವಸ ಅವ್ರನ್ನ ಕುಳ್ಳಿರಿಸಿ, பேசி நீ நல்லா தூங்கு, ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರಿಸು, நான் இப்ப டாக்டரா இருக்கிறேன், ನಾನೀಗ ವೈದ್ಯನಾಗಿದ್ದೇನೆ, நான் MBBS டாக்டர் இல்ல, MBBS ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲ. அன்னைக்கு இருந்த பேதுருவை போல ಆ ದಿವಸ ಇದ್ದ ಪೇತ್ರನ நிழல் பட்டு சுகமானாங்க இல்லையா, ಅಲ್ಲಿ ನೆರಳನ್ನ ನೆರಳು ಬಿದ್ದದರಿಂದ ಅವರು அந்த மாதிரி ஒரு ಸ್ವಸ್ಥವಾದರಲ್ಲ. டாக்டரா வச்சிருக்கிறார். ಆ ರೀತಿಯಾದ ವೈದ್ಯನಾಗಿ ದೇವರು ஜெபிக்கும் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பொழுது, ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அந்த இடத்துக்குள்ள காலை வைக்கும் ಆ பொழுது, ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಲನ್ನ அந்த ಇಡುವಾಗ, பிள்ளைகளை கையில தூக்கும் பொழுது, ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಕೈಯಲ್ಲಿ இயற்கைக்கு ಎತ್ತುವಾಗ, அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்திருக்கிறார். ನಮ್ಮ ಯೋಚನೆಗಿಂತ வந்திருக்கு தம்பிமார்கள் சாட்சியா இருக்கிறாங்க. ಇರುವಂತ ಸಹೋದರರು ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ. காரணம் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ಹೇಗಿರುವಂತ ವಿಷಯವಾಗಿದ್ದರೂ இந்த இயேசுவினால் முடியும் என்பதை அறிக்கை செய்கிறோம். ಯೇಸುವಿನಿಂದ ಸಾಧ್ಯ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ நீங்க ನಾವು ட்ரை ಅರಿಕೆ பண்ணி ಮಾಡ್ತೀವಿ. பாருங்க. ನೀವು ಅದನ್ನ ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಿ ನೋಡಿ. என்னைக்காவது ஒரு வாய்ப்பை இயேசு கொடுத்து பாருங்க. ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿಗೆ compel ಅವಕಾಶ பண்ணல. ಕೊಟ್ಟು ನೋಡಿ. ನಿಮ್ಮನ್ನ ನಾವು ಒತ್ತಾಯ நீங்க இந்த ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. சபைக்கு வாங்கன்னு கூப்பிட ನೀವು மாட்டோம். ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ನಾವು ಕರೆಯೋದಿಲ್ಲ. உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும், ನಿಮಗೊಂದು ಅತಿಶಯ உங்களுக்கு ஒரு அற்புதம் ನಡೆಯುತ್ತದೆ, நடக்கும், ನಿಮಗೊಂದು ಅದ್ಭುತ உங்களுக்கு ஒரு ನಡೆಯುತ್ತದೆ, சுகம் உண்டாகும், ನಿಮಗೊಂದು ಸೌಖ್ಯ அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ, பிசாசுடைய விடுதலை உண்டாகும். ಸೈತಾನನ ಶಕ್ತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ அப்ப ಉಂಟಾಗುತ್ತದೆ. நீங்க வரலாம். ಆಗ ನೀವು ಬರಬಹುದು. இந்த பேழையின் கதவு உங்களுக்கு திறந்ததா இருக்கும். ಈ ಒಂದು ದೋಣಿಯ ಕದವು ಬಾಗಿಲು ಯಾವಾಗಲೂ ನಿಮಗಾಗಿ ತೆರೆದಿರುತ್ತದೆ. யார் வேணா வரலாம். ಇಲ್ಲಿ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಬರಬಹುದು. இந்த ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ಎರಡನೆಯ ಒಂದು ವಿಷಯ, மோசஸ்னு ஒரு மனுஷன் இருந்தான். ಮೋಶೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದನು. அவன் ஒரு நாள் ஆண்டரை பார்த்து ಆ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ದಿವಸ ದೇವರನ್ನ ನೋಡಿ ஒரு வார்த்தை சொல்றார். ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು. அருமையான யாத்ராகமத்தின் புத்தகம், எண்ணாகமத்தின் புத்தகம்
அருமையான 11ஆம் அதிகாரம். 13ನೇ ಅಧ್ಯಾಯ. நீங்க வீட்ல 11, 12, 13 போய் வாசித்துக்கொள்ளுங்க. 11, 12, 13ನೇ ವಚನವನ್ನು ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. இத்தனை லட்ச ஜனங்களை மோசஸ் தான் நடத்தினார். ಇಷ್ಟು ಲಕ್ಷ ಜನರನ್ನ ಮೋಶೆ அற்புத அதிசயங்களை பெற்று கொடுத்தார். ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ನಡೆಸಿಕೊಟ್ಟ. ஒரு நாள் திடீர்னு என்ன தெரியுமா சொல்றாரு? ಒಂದು ದಿವಸ திடீரெಂದು ಏನೆಂದು ಹೇಳ್ತಾರೆ? இந்த ஜனங்களை அந்த வார்த்தை மாத்திரம் வாசிக்கிறீங்களா? இந்த ஜனங்களை நானா கற்பம் தரித்தேன் சொல்றாரு பாருங்க. ಈ ಜನರನ್ನ ನಾನಾ ಗರ್ಭದಲ್ಲಿ 11வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். வாசிங்க. ஹல்லேலூயா. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. உண்மையை யார் சுமப்பாங்கன்னா, ಭಾರವನ್ನ ಯಾರು ಹೊರುತ್ತಾರೆಂದರೆ, குழந்தைய பாத்தீங்கன்னா 10 மாசம் அந்த சகோதரி சுமக்குறாங்க. ಒಂದು ಮಗುವನ್ನ 10 ತಿಂಗಳು ಒಂದು ತಾಯಿ ಹೊರುತ್ತಾಳೆ. அந்த சுமந்த பிறகு ಅದನ್ನ ಹೊತ್ತ ನಂತರ அந்த வலி வேதனை மத்தியில ಆ ಒಂದು ನೋವು ವೇದನೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த வலி எடுக்கும் பொழுது ಆ ನೋವು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ சரித்திரத்துல சொல்றாங்க, ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, செத்துறலாம்னு நினைப்பாங்களா. ಅಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಾವು ಸತ್ತು அந்த ಹೋಗೋಣ தாங்க முடியாத வலி. ಕಾರಣ ಅದು அதே ಹೇಳುವುದಕ್ಕಾಗದ அந்த குழந்தை பெற்றெடுத்த அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ಆದ್ರೆ ಹೆತ್ತಂತ ಮಗುವನ್ನ ನೋಡುವಾಗ அந்த வலிகள் எல்லாம் மாறிடுமா. ಆ ನೋವೆಲ್ಲ அது ಬದಲಾಗಿ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ಆ ನೋವೆಲ್ಲ ಮರೆತು அத ಹೋಗುತ್ತೆ. போலதான் இயேசு சிலுவையில நமக்காக தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ எல்லா ಚಡಿಯಲ್ಪಡುವಾಗ வேதனைகளை மறந்து ಎಲ್ಲ ವೇದನೆಗಳನ್ನ நாம் ಮರೆತು அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ அந்த ಬದಲಾಗುವಾಗ சந்தோஷம் அவருக்கு பெருசா இருந்துச்சா. ಆ ಸಂತೋಷ ಆತನಿಗೆ எபிரேயர் ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. 12ல போட்டிருக்கு, தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட அவமானத்தை எண்ணாமல், ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ சந்தோஷத்தின் ಹೇಳುತ್ತಾರೆ, பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் போட்டிருக்கு. ತನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಂತ ಸಂತೋಷದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನು ಅವಮಾನವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಏನು ಸಂತೋಷ ಗೊತ್ತಾ? நம்ம அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம் பாருங்க. ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿರುವ இதுதான் அவருக்கு சந்தோஷம். ಇದೇ ದೇವರಿಗೆ ಸಂತೋಷ. ஆனா இந்த மோசஸ் பாருங்க, ಆದ್ರೆ ಈ ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿರಿ, அற்புதங்கள் அதிசயம் நடக்குது. ಅದ್ಭುತಗಳ ಅತಿಶಯಗಳು திரளான ನಡೆಯುತ್ತಿವೆ. ஜனங்களுக்கு தலைவனா இருக்கிறார். ಹೆಚ್ಚಾದ ಜನರಿಗೆ ಆತನ ஒரு ಅಧಿಪತಿ நாள் திடீர் என்று ಆಗಿದ್ದಾನೆ. சொல்லி ಒಂದು ದಿವಸ ತಕ್ಷಣ ஆண்டவரை பார்த்து, ದೇವರನ್ನ ನೋಡಿ, இத்தனை லட்சம் ஜனங்களை ಇಷ್ಟು ಲಕ್ಷ ಜನರನ್ನ என்னால சுமக்க முடியாது. ನನ್ನಿಂದ ಹೊರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ நான் என்ன ಇಲ್ಲ. கற்பம் தரித்தேனோ, ನಾನು ಇವರನ್ನ ನನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ இவர்களுடைய ಎತ್ತಿದ್ದೇನೋ. வார்த்தைகள் எனக்கு கஷ்டமா இருக்கு. ಈ ಜನರು ಮಾತನಾಡುವ இவர்கள் ಮಾತುಗಳಿಗೆ கல்லெறியும்படி ಕಷ್ಟವಾಗಿದೆ. ஆயத்தமாகிறார்கள். ಇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಕಲ್ಲೆಸೆಯುವುದಕ್ಕೆ இவருடைய பாரத்தை ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. என்னால தாங்க முடியாது ಈ ಭಾರವನ್ನು ನನ್ನಿಂದ ಹೊರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ஆனா ಹೇಳ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து ಆದ್ರೆ ಯೇಸು அவருடைய ಕ್ರಿಸ್ತನು விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். ತನ್ನ ಅತಿಶ್ರೇಷ್ಠವಾದ ರಕ್ತವನ್ನು ನಮಗೋಸ್ಕರ அந்த ಸುರಿಸಿ பெற்றெடுத்த ನಮ್ಮನ್ನು தகப்பன் ಹೆತ್ತಿದ್ದಾರೆ. நம்மை ஒரு நாளும் ನಮ್ಮನ್ನ ಹೆತ್ತಂತ ಆ ದೇವರು நாம் ಒಂದು செய்கிற ದಿವಸಕ್ಕೂ முரட்டாட்டங்களை பார்த்து, ನಾವು ಮಾಡುವಂತ ತಪ್ಪಾದ கீழ்ப்படியாமைகளை பார்த்து, ನಾವು ಆತನಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗುವುದನ್ನು ரகசிய ನೋಡಿ, பாவங்களை பார்த்து ರಹಸ್ಯ ಪಾಪಗಳನ್ನು ನೋಡಿ உங்களை அப்படியே விட்டுவிட விரும்பல. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಕ್ಕೆ அந்த ಸಿದ್ಧನಿಲ್ಲ. ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு ಆ இயேசு, ಜನರನ್ನ ನೋಡಿ ಯೇಸು ಒಂದು ಮಾತನ್ನು வருத்தப்பட்டு ಹೇಳ್ತಾರೆ. பாரம் சுமக்கிறவர்களே, ಇಲ್ಲೇ ಭಾರ ಹೊತ್ತು நீங்கள் ಕಷ್ಟಪಡುವವರೇ, எல்லாரிடத்தில் வாருங்கள், ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ நான் ಬನ್ನಿರಿ, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು என் நுகம் ಕೊಡುತ್ತೇನೆ. மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. ನಾನು ಕೊಡುವಂತ ನೊಗವು ಅದು ಲಘುವಾಗಿಯೂ ಮೃದುವಾಗಿಯೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு இப்படிதான் கர்த்தர் அழைக்கிறார். ಈ ದಿವಸ ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. மோசஸ் உண்மையா ஜனங்களை பெற்றெடுத்திருந்தாருன்னா, ಮೋಶೆ ನಿಜವಾಗಿಯೂ ಆ ಜನರನ್ನ ಹೆತ್ತಿದ್ದರೆ அந்த ஜனங்களை சுமந்திருப்பார். ಆ ಜನರನ್ನ ಅವರು ಹೊರುತ್ತಿದ್ದರು. ஆனா பெற்றெடுத்த பவுல் ஒரு வார்த்தை சொல்றார். ಆದ್ರೆ ಹೆತ್ತಂತ ಪೌಲನು ಒಂದು கலாத்தியர் ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. 4:19 பாருங்க. ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ என்ன 9ನೇ வார்த்தை ரொம்ப அழகா ವಚನ. இருக்கு பாருங்க. இவர் என்ன சொல்றார்? நானா பெற்றெடுத்தேன்னு சொல்றாரு. ಮೋಶೆ ಕೇಳುತ್ತಾರೆ, ஆனா பவுல் ನಾನಾ ಇವರನ್ನ சொல்றாரு, ಹೆತ್ತದ್ದು. ಅದು ಪೌಲನು சுவிசேஷத்தின் ಹೇಳ್ತಾನೆ, நிமித்தம் நான் உங்களை பெற்றெடுத்தேன்னு சொல்றார். ಸುವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು என் ಹೇಳುತ್ತಾರೆ. சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப நல்ல வேதனைப்படுகிறேன். கவனிங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நம்ம வந்துட்டு போறதை விட ನಾವಿಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாயிட்டாருன்னு வச்சுங்களேன். ಈ ಯೇಸು ನಿಮ್ಮೊಳಗೆ ರೂಪಿತವಾದ್ರು ಅಂತ கிறிஸ்து உங்களுக்குள்ள ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. உருவாகணும்னு ஆசை உள்ளவன், ಈ ಯೇಸು ನನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ರೂಪಿತವಾಗಬೇಕೆಂದು ಆಸೆ ಇರುವವನು, அந்த ஷீலாக்கார் நீங்க வரலையே, வந்திருக்கிற இவரு பாருங்க, நான் வரலன்னு சொல்றேன். அப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்க அக்கா பேர் என்ன? அது கோவம் வரும், என்னடா நம்ம போய் அக்கான்றான் அவன்.
இன்னைக்கு அதனால தான் எல்லாரையுமே நார்மலாக அக்கான்னு கூப்பிட்டுறணும். ಎಲ್ಲರನ್ನ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಕ್ಕ ಎಂದು ಕರೆದು ಬಿಡಬೇಕು. ஒரு 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 ஆன்ட்டி ஆயான்னு கூப்பிட்டுட்டேன், பாட்டின்னு கூப்பிட்டுட்டேன். ಒಂದು ಆಂಟಿಯನ್ನ ಬಾಯಿ ತಪ್ಪಿ ಅಜ್ಜಿ ಎಂದು ಕರೆದು பஸ்ல கோவம் வந்துருச்சு. ಅವ್ರಿಗೆ ಟಕ್ಕಂತ ಕೋಪ ಬಂತು. எழுந்து நிக்கிறாங்க. ಅವ್ರು ಎದ್ದು ನಿಂತರು. என்ன பார்த்து பாட்டின்னு சொன்னியா? ನನ್ನನ್ನ ನೋಡಿ ಅಜ್ಜಿ ಅಂತ ನೀನ್ திருப்பி என்ன பார்த்து பாட்டியா? ತಿರುಗಿ ನಾನು ಅಜ್ಜಿನ. இப்ப நான் உஷாராயிட்டேன். ಈಗ ಅವ್ರು ಹುಷಾರಾದ್ರು. நீங்க ஆன்ட்டி அப்படின்னா ನೀವು ಆಂಟಿ இதையாவது சொன்னியே. அப்புறம் நமக்கு உள்ளத சொன்னா நம்மால என்ன பண்ண முடியல? ಇರುವಂತದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮಿಂದ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. அப்போ ஷீலாக்கா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. ಈ ದಿವಸ ಶೀಲಾ ಸಹೋದರಿ ಸಭೆಗೆ ಬಂದಿಲ್ಲ. பேதுருவைய பாப்பாரு. ಪೀಟರ್ ಪಾಸ್ಟರ್ ನೋಡುತ್ತಾರೆ. என்ன ஷீலாமா வரல? ಈ ದಿವಸ ಯಾಕೆ ಶೀಲಾ ಸಹೋದರಿ உடனே ಬಂದಿಲ್ಲ? ஆஷாமாக்கு ஃபோன் பண்ணுவார். ತಕ್ಷಣ ಆಶಾ ಸಹೋದರಿಯವರು ಕರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எதுக்கு வரல? ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ? அவ தூங்கிட்டா பாஸ்டர். ಅವ್ರು ಮಲಗಿದ್ದಾರೆ ಬೋಧಕರೇ. அதுக்கு போய் சபைக்கு வரலையா? ಅದರ ನಿಮಿತ್ತ ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ವಾ? அப்படி மனசுல நினைப்பற தெரியுமா? ಆಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನ್ ನೆನೆಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்னடா ஷீலா அப்படி இருக்காங்க. ಯಾಕೆ ಈ ಸಹೋದರಿ ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ? சபைக்கு வர நேரத்துல தூங்கிட்டாங்களே. ಸಭೆಗೆ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ அந்த ನಿದ್ರಿಸುತ್ತಾರೆ. மனசுல வேதனை இருக்கும். ಆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವೇದನೆ ಇರುತ್ತದೆ. அப்ப சத்தியத்தை நல்லா கேட்டிருந்தாங்கன்னா, ಸತ್ಯವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರು ಕೇಳಿದ್ದಾರೆ. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமானதான் நல்ல தூக்கம் வரும். ಕೆಲವರಿಗೆ ಭಾನುವಾರ ಆಗುವಾಗಲೇ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ அன்னைக்கு ಬರುತ್ತೆ. தான் ரொம்ப நேரம் தூங்கணும்னு ಆ நினைப்பேன். ದಿವಸದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರಿಸಬೇಕೆಂದು இந்த தூக்கம் ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. பிசாசுனால வருது உங்களுக்கு. ಈ ಒಂದು ನಿದ್ರೆ ಸೈತಾನನಿಂದ ಬರುವಂತ. சபைக்கு வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். ಸಭೆಗೆ ಬಂದರೆ ನಿಮಗೆ சபை கூடி ಆಶೀರ್ವಾದ. வருதல விட்டுற கூடாது. ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಬರುವುದನ್ನ ಬಿಟ್ಟು இயேசு ಬಿಡಬಾರದು. சீக்கிரம் வரப்போறாரு. ಯೇಸು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும். ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಬುದ್ಧಿ இயேசு ಮಾತನ್ನ வரப்போறாரு, ಹೇಳಬೇಕು. சீக்கிரம் வாங்க. ಯೇಸು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರ್ತಾರೆ. ஆண்டவர் ಸಭೆಗೆ சபையில ಬನ್ನಿರಿ. எழுந்தருளக்கூடியவராய் இருக்கிறாரு. ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ அப்படி ಎದ್ದೇಳುವಾತನಾಗಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு குறித்த ஒரு பாரம் உண்டாக உண்டாக ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕುರಿತಾದ ಭಾರ அவங்களுக்கு ஒரு கர்ப்ப ಉಂಟಾಗುತ್ತಿರುವಾಗ வேதனை உண்டாகும் பவுல் சொல்றாரு. ಅವರಿಗೆ ಗರ್ಭ ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ கிறிஸ்து ಎಂದು ಪೌಲನು உங்களில் ಹೇಳ್ತಾನೆ. உருவாகும் அளவு நான் என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனை படுறேன். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ರೂಪಿತಗೊಳ್ಳುವಷ್ಟರವರೆಗೂ ನಾನು ಗರ್ಭ ವೇದನೆ ಪಡುತ್ತೇನೆ ಎಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போனவங்களை பார்க்கும் பொழுது, ಯೇಸುವನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಹಿಂದೆ ಸರಿದು ಹೋದ ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ ஏதோ போயிட்டாங்க போங்க, ಅವ್ರು ಏನೋ ಹೋದ್ರು ಹೋಗ್ಲಿ, அப்படி இருக்க கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು. உள்ளத்துல ஒரு வேதனை. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ವೇದನೆ. ஐயோ இந்த சேர்ல உட்கார்ந்திருப்பாரு, ಅಯ್ಯೋ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ஐயோ ಕುಳಿತುಕೊಳ್ತಿದ್ರು, வரலையே. ಅಯ್ಯೋ ಅವ್ರು ಬಂದಿಲ್ವಲ್ಲ. அந்த பாரம் உங்களுக்கு இருக்குதுன்னா ಆ ಭಾರವು ನಿಮಗಿದ್ದರೆ நீங்க சிலுவையை சுமக்கறீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. நீங்க சுமக்க தகுதியானவர்கள். ನೀವು ಅದನ್ನು ಹೊರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾದವರು நீங்க ಅಂತ சுமக்க ಅರ್ಥ. சுமக்க ನೀವು ಆ சுமக்க ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇರುವಾಗ ஏராளமான பிள்ளைகளை பெற்றெடுத்துருவீங்க. ಏರಳವಾದ ಜನರನ್ನ ನೀವು எத்தனை ಹೆರುತ್ತೀರಾ? பேர் பெற்றெடுக்க விரும்புறோம்? ಎಷ್ಟು ಜನ ಹೆರುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೀರಾ? ஃபாரின்ல ಅಂದ ಒಂದು ಹೊರ ஒரு ದೇಶದಲ್ಲಿ கல்ச்சரை வச்சிருக்கிறாங்க. ಒಂದು 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 ಸಂಸ್ಕೃತಿ ಇದೆ. மனைவிமார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ಆ ಒಂದು ಅಲ್ಲಿರುವಂತ ಸ್ತ್ರೀಯರು ಮಕ್ಕಳನ್ನ அவனை ಹೆರುವಾಗ பக்கத்துல நிக்க சொல்றாங்க. ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವನ எந்த ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ வலியோடு வேதனையோடு குழந்தையை பெற்றெடுக்கிறான் பாரு. ಯಾವ ಒಂದು ಕಷ್ಟದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಈ ಮಗುವನ್ನ ಹೆರುತ್ತೇನೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನೋಡು. அந்த வலி தெரியணும். ಆ ನೋವು ತಿಳಿಯಬೇಕು. ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படி? ಆದ್ರೆ ಈ ದಿವಸ ನಮಗೆ ಹೇಗೆ அந்த வலி தெரியுதா? ಆ ನೋವು ತಿಳಿಯುತ್ತದ? பாவத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, ಪಾಪದೊಳಗೆ, ಅಕ್ರಮದೊಳಗೆ, மாற்றத்துக்குள்ள, ನಾವು ಹಿಂದೆ குடி ಜರಿಯುವುದರೊಳಗೆ, பழக்கத்திற்குள்ள, ಕುಡಿತನದೊಳಗೆ, அசுத்தங்களுக்குள்ள ಅಶುದ್ಧದೊಳಗೆ அவங்கள பார்க்கும் பொழுது ಆ ರೀತಿಯಾದ ಜನರನ್ನು அந்த வலி ನೋಡುವಾಗ வேதனை ಆ ನೋವು ವೇದನೆ நமக்குள்ள உண்டாகணும். ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗಬೇಕು. என்னை சந்தித்த ஆண்டவர் ನಮ್ಮನ್ನ ಭೇಟಿಯಾದ ದೇವರು இவங்களை சந்திக்கணுமே. ಈ ಜನರನ್ನು ದೇವರು இவங்க ಭೇಟಿ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ಇವರು ಯೇಸುವನ್ನ இயேசு ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆராதிக்கணுமே. ಯೇಸುವನ್ನ ಇವರು அந்த ಆರಾಧಿಸಬೇಕು. எண்ணம் உங்களுக்குள்ள வருதுன்னா ಆ ಯೋಚನೆ ನಿಮ್ಮೊಳಗೆ நீங்க ಬರುವುದಾದರೆ ஆத்துமாக்களை நிச்சயமாய் ನೀವು பெற்றெடுப்பீர்கள். ಆತ್ಮಗಳನ್ನ ನಿಶ್ಚಯವಾಗಿ எத்தனை ಹೆರುತ್ತೀರಾ? பேர் இந்த இரவு ஆத்துமாவை பெற்றெடுக்கிற அந்த உணர்வுக்குள்ள வரீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ದಿವಸ ಆತ್ಮಗಳನ್ನ ಹೊರುವಂತ ಒಂದು ಯೋಚನೆಗೆ ಬರುತ್ತೀರಾ? இன்னைக்கு ಈ ದಿವಸ இயேசுவை ಯೇಸುವನ್ನ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்க, ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿರುವಂತ ನೀವು, உங்களுக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை, ನಿಮ್ಮೊಳಗ ಒಂದು ಗರ್ಭ ವೇದನೆ, கிறிஸ்து இவர்களுக்குள்ள உருவாகணும். ಕ್ರಿಸ್ತನು ಇವರೊಳಗೆ ರೂಪಿತಗೊಳ್ಳಬೇಕು. மோசஸ்க்குள்ள அந்த எண்ணம் இல்ல. ಮೋಶೆಯ ಒಳಗೆ ಆ ಯೋಚನೆ ಇಲ್ಲ. அந்த எண்ணம் ಆ இல்லாததுனால ಯೋಚನೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ இவர்களை நான் கற்பம் தரித்தேனோ, ಇವರನ್ನ ನಾನು ಹೆತ್ತಿದ್ದೇನಾ, இவருடைய பாரத்தை என்னால தாங்க முடியல. ಇವರ ಭಾರವನ್ನ ನನ್ನಿಂದ ಹೊರೋದಕ್ಕೆ இன்னைக்கு சபையில ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாருங்களேன், ಈ ದಿವಸ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡಿರಿ, யார் வந்தா என்ன வரலன்னா ಯಾರು ಬಂದರೆ ಏನು ಬರದಿದ್ದರೆ நான் வரதும் போறதுமா தான் இருப்பேன். ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಹೋಗುತ್ತೇನೆ.
ಆಗುತ್ತೇನೆ. அப்படி இருக்க கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು. இந்த சபைக்கு உத்தரவாதிகள் நீங்கெல்லாம். ಈ ಸಭೆಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡುವ இதுல ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವವರು உங்களை கொண்டு ನೀವು. ವಿಶೇಷಿತ ಕಾರ್ಯத்தை செய்ய ಇಲ್ಲಿ விரும்புகிறேன். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು உங்களை நீங்களே ವಿಶೇಷವಾದ இணைத்து ಕಾರ್ಯವನ್ನು கொண்டு ஜெபிக்க ಮಾಡ್ತಾರೆ. ஆரம்பிக்கணும். ಇದನ್ನ ನೆನೆಸಿ ನೀವು நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ வீடுகளுக்குள்ள இந்த சபைக்காக ಆರಂಭಿಸಬೇಕು. ஜெபிக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಯ ಸಭೆಗಳಿಗಾಗಿ ஊழியருக்காக ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஜெபிக்கணும். ಸೇವಕರಿಗಾಗಿ ஊழியம் செய்யற ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ಸೇವೆ ಮಾಡುವ இந்த ಜನರಿಗಾಗಿ சபையில ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஒவ்வொரு நாளும் ஜெபங்கள் போயிட்டே இருக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೋಗುತ್ತಲೇ வாரந்தோறும் ಇರಬೇಕು. ஜனங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ವಾರದಲ್ಲಿ ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಲೇ இது ಇರಬೇಕು. எப்படி நடக்குன்னு சொன்னா ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆಂದರೆ கர்ப்பம் தரிக்கணும். ನಾವು ಗರ್ಭವನ್ನ ಧರಿಸಬೇಕು. ஒரு நாள் ஆண்டவர் ಒಂದು ದಿವಸ ದೇವರು மரியாள் கிட்ட வரார். ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. மரியாளே, ಮರಿಯಳೇ, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ನಿನಗೊಂದು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ. அந்த மனதம் சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ இது ಗೊತ್ತಾ? எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗೆ நான் ಸಾಧ್ಯ? புருஷனை அறிய. ನಾನು ಪುರುಷನನ್ನ ஒரு ಅರಿತಿಲ್ಲವಲ್ಲ. பதில் சொல்லப்படுது, ಅಲ್ಲೇ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರ பரிசுத்த ஆவியோட ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. வல்லமை உன் மேல நிழலிடும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿಯು ನಿನ್ನ ಮೇಲೆ உனக்குள்ள ನೆರಳಾಡುತ್ತದೆ. ஒரு உண்டாகிற குழந்தை அது பரிசுத்தம் உள்ளது. ನಿನ್ನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತಹ ಮಗು ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ ಮುಂದಿನ ತಕ್ಷಣ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய வார்த்தையின்படியே ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆಯೇ எனக்காக கடவுள். ನನಗಾಗಲಿ ದೇವರೇ. 10 மாசம் இயேசுவை சுமந்தாங்க. 10 ತಿಂಗಳು ಯೇಸುವನ್ನ ಹೆತ್ತರು. ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, ದೀರ್ಘದರ್ಶನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. ಯೇಸುವನ್ನ ಹೆತ್ತಿ ಹೊತ್ತಂತ ಒಂದು ಗರ್ಭವು ಧನ್ಯವು ಎಂಬುದಾಗಿ. நானும் இயேசுவை சுமந்து கொண்டே இருக்கணும். ನಾವು ಯೇಸುವನ್ನ ಹೊರುತ್ತಲೇ ಇರಬೇಕು. இரு வழி சந்தையில கட்டப்பட்டிருந்த கழுதை ಆ ಒಂದು ಎರಡು ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಕತ್ತೆ ஒரு நாள் ஆண்டவரை சுமக்க ஆரம்பித்தது. ಒಂದು ದಿವಸ ಯೇಸುವನ್ನ ಹೊರುವುದಕ್ಕೆ இன்னைக்கு ಪ್ರಾರಂಭಿಸಿತು. அந்த கழுதையை பத்தி பேசுறோம். ಈ ದಿವಸವೂ ಆ ಕತ್ತೆಯ ಬಗ್ಗೆ கொஞ்ச நேரம் ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. இயேசுவை சுமந்துச்சு. ಅದು ಒಂದು ದಿವಸ ಯೇಸುವನ್ನ ಹೊತ್ತಿತ್ತು. இன்னைக்கு உங்களுக்குள்ளவே அந்த இயேசு வாழ்ந்து ಈ கொண்டிருக்கிறார். ದಿವಸ ಆ ಯೇಸು ನಿಮ್ಮೊಳಗೆ அந்த ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசுவை சுமக்க ಆ விரும்புகிறவர்கள் ಯೇಸುವನ್ನ ಹೊರುವುದಕ್ಕೆ ಬಯಸುವವರು அந்த கற்ப வேதனை இருக்கும். ಅದು ಗರ್ಭ ವೇದನೆಯಾಗಿರುತ್ತೆ. இயேசு அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள்ள வளர்ந்துகிட்டே ಆ இருக்கு. ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. விசுவாசிகளா மாத்திரம் இருக்க கூடாது, ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಮಾತ್ರವಿರಬಾರದು. சீஷர்களா மாறணும். ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿ ஊழியர்களா ಬದಲಾಗಬೇಕು. மாறணும். ಸೇವಕರುಗಳಾಗಿ நல்ல கனி உள்ள ಬದಲಾಗಬೇಕು. பிள்ளைகளா ಒಳ್ಳೆ மாறணும். ಫಲವುಳ್ಳ நம்ம ಮಕ್ಕಳಾಗಿ ஸ்வபாவங்களுக்குள்ள ಬದಲಾಗಬೇಕು. மாற்றம் ನಮ್ಮ உண்டாகணும். ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ வெளியே போகும்போது இவங்க ಉಂಟಾಗಬೇಕು. கிறிஸ்தவர்கள்னு பார்க்கணும். ನಾವು ಆಚೆ ಹೋಗುವಾಗ ಜನರು நம்முடைய ಇವರು முகம் ಕ್ರೈಸ್ತರೆಂದು அபிஷேகத்தால ನೋಡಬೇಕು. நிரம்பಿ ನಮ್ಮ இருக்கணும். ಮುಖವು ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿರಬೇಕು. ஃபேர் எவர் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் ಫೇರ್ ಎವರ್ ಫೇರ್ ಅಂಡ್ ಲವ್ಲಿ ನೀವು அந்த ಹಾಕಿದರು மகிமையை கொண்டு வர முடியாது. ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விசேஷித்த மகிமை உடையவர், ವಿಶೇಷಿತವಾದ ಮಹಿಮೆ அந்த ಹೊಂದಿದವರು. அபிஷேகத்துல நிரம்ப 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 ಆ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬುವಾಗ கருப்பு கட்டையா இருந்தாலும் ನಾವು ಬಹಳ ಕಪ್ಪಾಗಿದ್ದರೂ ಕೂಡ அந்த முகம் கலையா இருக்கும். ಆ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಕಳೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஜெபிச்சு பாருங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡಿರಿ. இயற்கையா நீ கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ನೀವು ಏನ್ இயற்கையா அந்த அழகை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ನೀವು ಏನನ್ನೋ ಮಾಡಿ ಆ ಒಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನ ತರುವ மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. ಮೋಶೆಯ ಮುಖ ಪ್ರಕಾಶಿಸಿತು. நான் சின்ன வயசுல ஒண்ணு பண்ணுவேன். ಅವ್ರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದನ್ನ ஒரு மணி நேரம் ಮಾಡುತ್ತಿದ್ರು. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1 ತಾಸು 2 ತಾಸು ಪ್ರಾರ್ಥಿಸಿ கண்ணாடி எடுத்து முகம் பாப்பேன். ಕನ್ನಡಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಮುಖವನ್ನ அம்மா ನೋಡುತ್ತಿದ್ರು. கேட்பாங்க, நைனா என்ன கண்ணாடி பாக்குற? ಅವ್ರ ತಾಯಿ ಕೇಳ್ತಿದ್ರು, ಅಪ್ಪ ಏನು ஏம்மா ಏತಕ್ಕೆ மோசஸ் ಕನ್ನಡಿಯನ್ನು முகம் ನೋಡ್ತೀಯ? பிரகாசமா இருந்துச்சுல, ಮೋಶೆಯ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗಿ அந்த மாதிரி பிரகாசமா இருக்குதான்னு பார்த்தேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ஓ ಮುಖವು அப்படியா? ಪ್ರಕಾಶವಾಗಿ- ஹalleluya. ಅಯ್ಯೋ, ಹೌದಾ ಆಗ ಎಂದು எங்க ಕೇಳ್ತಿದ್ರು. வீட்டு பக்கத்துல ಅವ್ರ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ பாஸ்டர் பையன் பேர் என்னது? ಪಾಸ್ಟರ್ ಮಗನ பால் மாதிரி ரஞ்சித்னு ஒரு பையன் இருந்தான். ಪಾಲ್ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಹುಡುಗನಿದ್ದಾನೆ. அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், ಆ ಹುಡುಗನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ரஞ்சித் நீ ரொம்ப அழகா இருக்கிற. ರಂಜಿತ್ ನೀನ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದೀಯಾ. சொன்ன அந்த நாள்ல இருந்து ಹೇಳಿದ ಆ ದಿವಸದಿಂದ ஒரு முறை அந்த சோப்பை போட்டு கழுவான், ಆ ಬೆಳಗ್ಗೆ ಆ ಒಂದು ಸೋಪನ ಹಾಕಿ ಮುಖ ತೊಳೆಯುತ್ತಿದ್ರು. மத்தியானம் ஒரு முறை கழுவான், ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಬಾರಿ ಮುಖ சாயந்தரம் ತೊಳೆಯುತ್ತಿದ್ರು. ஒரு முறை, ಸಂಜೆ ಒಂದು ಬಾರಿ, நைட் ஒரு முறை, ರಾತ್ರಿ ಒಂದು ಬಾರಿ. அதுக்கப்புறம் ஒரு கிரீம போட்டான் பாருங்க. ಅದಾದ್ಮೇಲೆ ಒಂದು ಕ್ರೀಮ್ ಅನ್ನ ಹಾಕಿದ್ರು ನೋಡ್ರಿ. கருப்பா இருந்தவன் அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டான். ಆ ಕಪ್ಪಾಗಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ ಹಾಗೆ ಬದಲಾದ. மினு இருக்கிறான். ಹಾಗೆ ಪಳ 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 ಅಂತ ಹೊಳೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. நான் சொன்ன நைனா நல்லா இருந்தியே, ಇವ್ರು ಕೇಳಿದ್ರು, ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ ಅಲ್ಲ, இப்ப பேய் மாதிரி ஆயிட்டு இருக்க. ಈಗ ಯಾಕೆ ದೆವ್ವದಂತೆ ನೀನ್ ಬದಲಾಗಿದ್ಯಾ ಅಂತ. என்னத்தமா சொன்னா? ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು நீ ಗೊತ್ತಾ? தானே சொன்ன நல்லா இருக்கிறேன்னு. ನೀವ್ ತಾನೇ ಹೇಳಿದ್ರಿ ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ. நான் கிரீம் போட சொன்னேனா? ನಿನಗೆ ನಾನು ಕ್ರೀಮ್ ಅನ್ನ ಹಾಕೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ನ? நீங்க நல்லா இருந்தாலே நல்லா இருப்போம். ನೀವು ಇರುವ ಹಾಗೆ ಇದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ. போட்டு போட்டு முகத்தை இடது மாக்கிறோம். ಆ ಕೆಮಿಕಲ್ ಅನ್ನ ಹಾಕಿ ಹಾಕಿ ಮುಖವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? உன்னத பாட்டுல நான் ஐயா எப்படி இருக்காரு பாருங்க, அழகா இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? அவங்க மனைவி பாக்குறாங்க,
ಅವ್ರ ಹೆಂಡತಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ, எப்பா நான் கட்டும் போது அப்படி இல்லை, நான் கட்டின பிறகுதான் அப்படி இருக்கிறார். ನಾನ್ ಮದುವೆ ಆಗುವವರೆಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ, ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அதையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். ಅದನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ತೀವಿ. என்னைக்கு ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு மனுஷன் வரானோ, ಯಾವಾಗ ಒಂದು ಕುಟುಂಬ ಜೀವಿತ அப்பதான் அவன் வாழ்க்கை அழகா மாறும். ಆಗಲೇ ಅವನ ಜೀವಿತ ಸುಂದರವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. ஏமந்து பாக்குறான், நானும் வந்துட்டேன், இன்னும் அழகா மாறலையே, இந்த வருஷம் குண்டாயிடுவாமா, பூசணிக்கா மாதிரி ஆயிடுவான். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? எப்ப ரஞ்சித் பண்ண மாதிரி கிரீம் எதனா போட போற, அதெல்லாம் போடாத. அபிஷேகத்துல நிரம்பி இருந்தா போதும். ದೇವರ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಿದರೆ ಸಾಕು. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. சுமை சுமந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். ಭಾರ ಹೊತ್ತ ಜನರನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பெற்றெடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் சுமக்க மாட்டாங்க. ಹೆರುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದವರು வலி வேதனை யாருக்கு தெரியுமா? தெரியும், முட்டை இடுகிற கோழிக்கு தான். ಮೊಟ್ಟೆ ಇಡುವಂತ ಕೋಳಿಗೆನೆ ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அப்பா அம்மாக்கு தான் வழி தெரியும். ಒಂದು ತಿಂಗಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿಯುವಂತ ತಂದೆ ತಾಯಿಗೆ ஒரு ஆத்துமாவை இருளிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அதை பாதுகாத்து அதுக்கு போஷிப்ப கொடுத்து அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கும்? ಆತ್ಮವನ್ನ ಕತ್ತಲೆಯಿಂದ ತಂದು ಅದನ್ನ அந்த வலி வேதனை அந்த மேய்ப்பருக்கு தான் தெரியும். ಆ ಒಂದು ನೋವು ವೇದನೆ ಆ ಕುರುಬನಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஆனா இன்னைக்கு சபை எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுது? ಆದ್ರೆ ಈ ದಿವಸ ಸಭೆಯೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಿದೆ ಗೊತ್ತಾ? நம்ம விசுவாசி அவன் திருடுறான். ನಮ್ಮ ಇಲ್ಲಿರುವ ನಂಬಿಗಸ್ತರನ್ನ ಇನ್ನೊಬ್ಬರು ಕದಿಯುತ್ತಾರೆ. அவன் என்ன பண்றான் தெரியுமா? ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಪೀಟರಯ್ಯ கிட்ட போய் உனக்கு என்ன ஆச்சு? ಪೀಟರ್ ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿನಗೆ ಏನಾಯ್ತು? ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ್ಲೇ ಹಳಸಿನ ಹಣ್ಣನ್ನ ತೋರಿಸ್ತಾರೆ. இவனுக்கு காட்டல, இனிமே காட்டுவான். எங்க சபைக்கு வா, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ, உனக்கு பஸ் வைக்கிறேன், ನಿನಗೆ ಬಸ್ ಅನ್ನು ಕೊಡ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಕಾರನ್ನ ಕೊಡ್ತೇವೆ, நல்லது கெட்டதுக்கெல்லாம் வரேன், ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದಕ್ಕೆಲ್ಲ ಬರುತ್ತೇವೆ. அப்ப ஏமன் சொல்லணும், ಹಾಗೆ ಏಮಂತ ಹೇಳಬೇಕು? என் சபையிலே நான் இருக்கிறேன், ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. இந்த ಮಾರ್ಕೆಟ್ல நிறைய பேர் வராங்கல்ல, ಇಲ್ಲಿ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಜನ அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லு. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ನಾನು ಯೇಸುವನ್ನ எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், ನನಗೊಬ್ಬ ಕುರುಬರಿದ್ದಾರೆ, அவர் கரத்துல நான் அடங்கி இருப்பேன், ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ ನಾನು ತಗ್ಗಿಸಿ ಇರುತ್ತೇನೆ. அந்த தோட்டத்துல நாட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க செழித்து இருப்பீர்கள். ಆ ತೋಟದಲ್ಲಿ ನೆಡಲ್ಪಟ್ಟಂತ ಗಿಡಗಳಾಗಿ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போக கூடாது. ಒಂದು ದಿವಸ ಎರಡು ದಿವಸ ಬಂದು ಹೋಗಬಾರದು. இப்ப ಯತೀಶ್ உட்கார்ந்திருக்கான் பின்னாடி. ಈಗ ಯತೀಶ್ ಬ್ರದರ್ ಹಿಂದೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. இப்ப நான் ஏன் அவனை கூப்பிட்ட தெரியுமா? ಈಗ ಯಾಕೆ ಅವರನ್ನ ಕರೆದ್ರು ಗೊತ್ತಾ? அவங்க மனைவி கூட பேசிட்டு இருக்காங்க. ಅವರ ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. எங்க உட்கார்ந்து மனைவி கூட பேசுறது? ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ சத்தியத்தை அறிவிச்சிட்டு இருக்கோம். ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. மனைவி பார்த்து ஐ லவ் யூ செல்லம், ಹೆಂಡತಿಯನ್ನ ನೋಡಿ ಐ ಲವ್ ಯು. அது இங்க சொல்ல கூடாது, பார்க்ல சொல்லணும். ಅದು ಇಲ್ಲಿ ಹೇಳಬಾರದು, ಪಾರ್ಕ್ இப்ப சுமக்கணும்னு சொல்றோம் நம்ம. ಈಗ ನಾವು ಹೊರಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. இயேசுவை சுமக்கணும்னு சொல்றோம். ಯೇಸುವನ್ನು ಹೊರಬೇಕು ಎಂದು இயேசுவை ಹೇಳುತ್ತೇವೆ. சுமந்து கொண்டு போகணும்னு சொல்றோம். ಯೇಸುವನ್ನು ಹೊತ್ತು ಸಾಗಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கறான். ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவனை ஈஸியா ஏமாத்திரலாம், ಅವರನ್ನು ಈಸಿಯಾಗಿ ಯಾಮಾರಿಸಬಹುದು. ஏமாந்து வந்து நிறைய முறை ஏமாத்திருக்கிறான் அவனை. இது எப்படா உனக்கு தெரியும்? உண்மைதானே? அல்லேலூயா. உனக்கு ஏமாத்தினதை திரும்ப கொடுத்துருவானே நான் அவன். அல்லேலூயா. அப்படியானா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். ಈ ದಿವಸ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇವೆ. அறியாத எத்தனையோ ஜனங்க அவங்கள ஆதாயப்படுத்தலாம். ಯೇಸುವನ್ನ ಅರಿಯದೇ ಇರುವ ಜನರನ್ನ ஆதாயப்படுத்தலாம். ನಿಮ್ಮ ಬಲಗೈಯನ್ನು ದೇವರ ಕಡೆಗೆ ಚಾಚಿ. இந்த போதகருக்கு அடியில என்ன வச்சிருக்கிறார்? ದೇವರ ಈ ಬೋಧಕರ ಕೆಳಗೆ வாழ்வோ சாவோ, ಬದುಕೋ ಕಷ್ಟವೋ ನಷ್ಟವೋ, ಕಷ್ಟವೋ ನಷ್ಟವೋ, கடைசி வரைக்கும் இங்க நிலைத்திருந்து ಕೊನೆಯವರೆಗೂ ಇಲ್ಲಿ ನೆಲೆಸಿದ್ದು ಅನೇಕ ಕಣಿகளை நான் கொடுப்பேன். ಅನೇಕ ಫಲಗಳನ್ನು ನಾನು அந்த ಕೊಡುತ್ತೇನೆ. தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ஆத்மாவை ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆதாயப்படுத்துக்கு பதிலாக ಆತ್ಮವನ್ನು விசுவாசிகளை திருடிட்டு இருக்காங்க. ನಂಬಿಗಸ್ತರನ್ನ ಕಳ್ಳತನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம தெளிந்த புத்தியோடு இருக்கணும். ನಾವು ಸ್ವಸ್ಥ ಬುದ್ಧಿಯಿಂದ ಇರಬೇಕು. இப்ப நான் திரும்ப சொல்ல வரேன். ಈಗ ಪುನಃ ಹೇಳುವುದಕ್ಕೆ சுமைகளை ಬರುತ್ತೇನೆ. சுமந்த ஜனங்களை ಭಾರವನ್ನು ಹೊತ್ತ ಜನರನ್ನ இயேசு விடுவித்தார். ಯೇಸು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. அருமையான மோசஸ் இவ்வளவு ஜனங்களை நான் பெற்றெடுத்தேன்னு சொல்லி வேதனையை சொல்லும் பொழுது ಮೋಶೆಯು ವೇದನೆಯಿಂದ ಈ ಜನರನ್ನ ನಾನು ಹೆತ್ತೆನಾ ಎಂದು ಕೇಳುವಾಗ என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அவருக்குள்ள அபிஷேகத்தை 70 பேர் மேல வச்சிட்டாரு. ಅವರ ಮೇಲಿದ್ದಂತ ಅಭಿಷೇಕವನ್ನ 70 ಜನರ ಮೇಲೆ ಇಟ್ಟರು. உங்க குடும்பத்தை நீங்க தான் சுமக்கணும். ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ உங்க ஊழியத்தை நீங்க தான் சுமக்கணும். ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ನೀವು உங்க ஸ்தானத்துல நீங்க தான் நிக்கணும். ನಿಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲಬೇಕು. உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் நீங்க இல்லன்னு சொன்னா ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ மத்த
மத்தவங்களை சுமக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆக்கிடுவார். ಬೇರೆಯವರನ್ನ ಅದನ್ನ ಹೊರುವಂತ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು இப்ப நான் ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. கடைசி இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை சீக்கிரமா சொல்லி முடிச்சேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು 2 ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொரு குடும்பத்துல எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. யாக்கோபு குடும்பத்துல 13 பிள்ளைங்க இருந்தாங்க. ಯಾಕೋಬನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 13 ಜನ அதுல ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ஒரு பொண்ணு. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮಗಳು. அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்புக்கு தான் ஒரு தரிசனம் தரார். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಗೆ ದೇವರ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்க வீட்ல போய் லூக்கா 9ஆம் அதிகாரம் 21ல இருந்து 25 வரை வாசிங்க. ಈ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಲೂಕನ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ಒಬ್ಬನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ அவன் ಬರೋದಕ್ಕೆ தன்னை தான் வெறுத்து ಬಯಸಿದರೆ தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற ಅವನು கடவன். ತನ್ನನ್ನ ತಾನು ನಿರಾಕರಿಸಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿ. அப்படின்னா என்ன ಅರ್ಥ ಅದರ தெரியுமா? ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? குடும்பத்துல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದರು எல்லாமே சம்பளத்தை அம்மா அப்பா கிட்ட தரமாட்டான். ಎಲ್ಲರೂ ಸಂಬಳವನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ சிலவன் ಕೊಡೋದಿಲ್ಲ. அப்படியே கொடுத்துருவான். ಕೆಲವರು ಹಾಗೆಯೇ ಕೊಡುತ್ತಾರೆ. சிலவன் 20,000ல 10,000 எடுத்துட்டு 10,000 தான் தருவான். ಕೆಲವರು 20,000ದಲ್ಲಿ 10,000 ತೆಗೆದುಕೊಂಡು 10,000 ஆனா ಕೊಡುತ್ತಾರೆ. ஏமந்து போல ஆளு 20,000 அப்படியே மம்மி கிட்ட கொடுத்துட்டு ಆದ್ರೆ ಕೆಲವರು 20,000 ಹಾಗೆ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ டெய்லி 1000 ரூபாய் கேட்டு வாங்கி போயிடுவான். ಡೈಲಿ 1,000 ರೂಪಾಯಿ ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அம்மா சொல்லுவாங்க இதை நீ கொடுக்காம இருந்துக்கலாம். ಇದ್ರ ಬದಲು ನೀನು ಕೊಡದೇನೆ ಇರಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ. வெளியில எப்படி இருக்குடா அம்மா போய் அம்மா கொடுத்துட்டேன் எல்லாத்தையும். ಹೊರಗಡೆ ಹೇಗಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಅಮ್ಮನಿಗೆ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟೆ ಅಂತ. ஆனா சில பிள்ளைங்க ಆದ್ರೆ ಕೆಲವು ಮಕ್ಕಳು கொடுத்துட்டு ಕೊಟ್ಟು அவங்க அம்மா பார்த்து கொடுக்கறத வாங்கிப்பான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ಅವ್ರ ಅಮ್ಮ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಕೊಡುವುದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. இந்த 12 பிள்ளைகள்ல ಈ 12 ಜನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ஆண்டவர் யோசேப்புக்குள்ள ஒரு சிலுவையை சுமக்கும்படி தீர்மானித்தார். ದೇವರು ಯೋಸೇಫನಲ್ಲಿ ಒಂದು ಶಿಲುಬೆಯನ್ನು யோசேப்பு மேல ஒரு சிலுவையை கர்த்தர் வைக்க விரும்பினார். ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಒಂದು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಯಸಿದರು. அது எப்படிப்பட்ட சிலுவை தெரியுமா? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಿಲುಬೆ ಗೊತ್ತಾ? சொந்த சகோதரர்களை பகைக்கக்கூடிய ஒரு சிலுவை. ಸ್ವಂತ ಸಹೋದರರನ್ನ ಹಗೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ஏன் ಶಿಲುಬೆ. பகைத்தாங்க தெரியுமா? ಆ ಸಹೋದರರು ಯಾಕೆ சொப்பனக்கார வரா ಇವನು ಕನಸುಗಾರ இவன் ಬರುತ್ತಾನೆ. சொப்பனம் சொல்றான். என்ன தெரியுமா? ಇವನು ಏನ್ ಕನಸು ಹೇಳುತ್ತಾನೆ? இவன் அரிக்கட்டு மட்டும் எழுந்து நிக்குது. ಇವನು ಚೆನ್ನಾದ ಒಳ್ಳೆ மத்தவங்க எல்லாம் வணங்கி நிக்கிறாங்க. ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಇವನ ಮುಂದೆ ಅಡ್ಡ இவன் நம்ம மேல துரைத்தனம் பண்ண கூடாது. ಇವನು ನಮ್ಮ ಮೇಲೆ யோசேப்பு நம்ம மேல அதிகாரம் செலுத்த கூடாது. ಯೋಸೇಫನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ இவன் ಚಲಾಯಿಸಬಾರದು. சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாக்க ಇವನ ಕನಸು ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತದ ನೋಡೋಣ ಎಂದು ಕೇಳಿದ್ರು. அவங்க தந்திரமா ஆலோசனை பண்றாங்க. ಅವರು ತಂತ್ರವಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ இப்போ சிலுவை சுமக்கிறவனுக்கு ಈಗ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುವವರಿಗೆ சொந்த வீட்டுல எதிர்ப்பு வந்துருச்சு. ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿಯೇ ವಿರೋಧ இப்ப ಬರುತ್ತೆ. சிலுவையை சுமந்த யோசேப்புக்கு ಈಗ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತ ಯೋಸೇಫನಿಗೆ ஊழியில போட்டுட்டாங்க. ಅವನ ಒಂದು ಹಳ್ಳದೊಳಗೆ இந்த ಹಾಕಿದರು. சிலுவை சுமந்த யோசேப்ப ಈ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತ ಯೋಸೇಫನು இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டுட்டாங்க. ಅವನನ್ನ ಇಸ್ಮಾಯೇಲ್ ಎಂಬ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವನ ಮಾರಿ இந்த ಬಿಟ್ಟರು. சிலுவையை சுமந்த மனுஷன் இப்ப அடிமை ஆயிட்டான். ಈಗ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತಂತ ಈ ಮನುಷ್ಯನ வீட்டுல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ 11 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 11 ಜನ ಗಂಡು ஆனா ಮಕ್ಕಳು. யோசேப்புக்கு மாத்திரம் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டுச்சு. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಮಾತ್ರ ಒಂದು ಶಿಲುಬೆ பைபிள்ல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ சங்கீதம் 105 நீங்க வீட்ல வாசிங்கன்னு சொன்னா ಕೀರ್ತನೆ 105 ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ 105ஆம் சங்கீதத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. 105ನೇ 17 19 வீட்ல வாசித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನೆರವೇರುವವರೆಗೂ அந்த வசனம் அவனை புடமிட்டது. ಆ ವಾಕ್ಯವು ಯೋಸೇಫನನ್ನ ಶೋಧಿಸಿತು நடந்த ಎಂಬುದಾಗಿ. காரியம் என்ன தெரியுமா? ಅಲ್ಲಿ ನಡೆದ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? அடிமையா விற்கப்பட்டாச்சு. ಅವನು ದಾಸತ್ವದೊಳಗೆ ಮಾರಲ್ಪಟ್ಟ. போத்திபாருடைய மனைவி நிமித்தம் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டார். இப்போ ಪೋಟಿಫರನ ಹೆಂಡತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸೆರೆಮನೆಗೆ ಹೋದನು. இந்த சிலுவையை சுமந்துகிட்டே இருந்தாரு. ಈ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುತ್ತಲೇ ಇದ್ದರು. ஒரு இரவு ஒரு நாள் வந்துச்சு. ಒಂದು ರಾತ್ರಿ ಒಂದು ಸಮಯ பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாச்சு. ಫರೋನಿಗೆ ಒಂದು ಕನಸು ಉಂಟಾಯಿತು. அந்த பானபாத்திரக்காரன் திடீர்னு ஒரு மைண்ட் தெளிவு வந்து ஒரு வார்த்தை சொல்றான். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು பார்வோனை பார்த்து ராஜா ಆ ಫರೋನನ್ನು அந்த ನೋಡಿ சிறைச்சாலைக்குள்ள யோசேப்புன்னு எபிரேய புருஷன் இருக்கிறான். ಆ ಸೆರೆಮನೆಯೊಳಗೆ ಯೋಸೇಫನೆಂಬ எல்லா ಇಬ್ರಿಯ சொப்பனத்துக்கு ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. ಅರ್ಥத்தை சொல்லுவான். ಎಲ್ಲಾ ಕನಸಿಗೂ ಅವನ ಅರ್ಥವನ್ನ பைபிள்ல நல்ல ಹೇಳುತ್ತಾನೆ. வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ಬೈಬಲಲ್ಲಿ போட்டிருக்கு. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ನೋಡಿ யோசேப்பை சீக்கிரமா கொண்டு வந்தாங்களா. ಯೋಸೇಫನನ್ನ ಶೀಘ್ರವಾಗಿ சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளை ராஜா சீக்கிரமே அழைப்பார். ಶಿಲುಬೆಯನ್ನ ಹೊರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಅರಸನು எதற்கு ಶೀಘ್ರವಾಗಿ அழைத்தார் தெரியுமா? ಯಾವುದಕ್ಕಾಗಿ சொப்பனத்துக்கு ಅರ್ಥத்தை சொல்லிட்டாரு. இப்போ ಕನಸಿಗೆ ಅರ್ಥವನ್ನ ಹೇಳಿ இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனை போல எகிப்துல யாருமே கிடையாது. ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಹೊತ್ತಂತ ಈ ಮನುಷ್ಯನಂತೆ திடீர்னு ராஜா ஒரு சட்டம் போடுகிறார். ತಕ್ಷಣದ ಆ ರಾಜನ ಒಂದು தன் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தை கழட்டி ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಉಂಗುರವನ್ನ யோசேப்புக்கு அனுப்பிக்கிறாங்க. ಯೋಸೇಫನನ್ನ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ಫರೋಹನಿಗೆ ಮುಂದಿನ அந்த ಸ್ಥಾನದಲ್ಲಿ எகிப்து தேசத்துல ஒரு பெரிய அதிபதியாக ಆ கர்த்தர் ಐಗುಪ್ತ யோசேப்பை ದೇಶದಲ್ಲಿ மாற்றினார். ಯೋಸೇಫನನ್ನ ದೇವರೊಂದು ದೊಡ್ಡ சிலுவையை ಅಧಿಪತಿಯಾಗಿ நிச்சயமாய் ಮಾರ್ಪಡಿಸಿದರು. சுமப்பீர்களானால் ನೀವು ಶಿಲುಬೆಯನ್ನು உங்களுக்கு ನಿಜವಾಗಿ சிங்காசனம் உண்டு. ನಿಮಗೆ ಸಿಂಹಾಸನ ಉಂಟು. குடும்பத்துல யார் சுமக்கறாங்களோ இல்லையோ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು எந்த ಹೊರುತ್ತಾರೋ அண்ணன் ಇಲ್ಲವೋ, செய்யறானோ தங்கச்சி
செய்யறாங்களோ தெரியாது. ಯಾವ ಅಣ್ಣನು ತಮ್ಮನು ತಂಗಿ ಮಾಡ್ತಾರೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீதான் அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி. ನೀವೇ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ தங்கச்சி நீதான் அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி. ತಂಗಿ ನೀನೇ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ மனைவியா இருக்கிற நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி. ಆಗಿರುವಂತ ನೀವೇ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ கர்த்தர் உங்க மேல வைத்த சிலுவையை சுமப்பீர்களானால் ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೊರಿಸಿರುವ சிறைச்சாலையா இருந்தாலோ, ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ எப்பேற்பட்ட எதிர்ப்புகளா இருந்தாலோ, ಎಷ್ಟೇ ವಿರೋಧವು ನಿಮಗೆ எப்பேற்பட்ட குழிகளா இருந்தாலோ, ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಹಳ್ಳವಾಗಿದ್ದರೂ நீ கன்ஃபார்ம் பண்ணலாம். ನೀವು ಕನ್ಫರ್ಮ್ ಆಗಿ ಹೇಳಬಹುದು, உனக்கு சிறை, உனக்கு சிங்காசனம், ನಿಮಗೆ ಸಿಂಹಾಸನ ಉಂಟು, உனக்கு சிங்காசனம், ನಿಮಗೆ ಸಿಂಹಾಸನ ಉಂಟು. பாடுகள் சகித்தால் ஆளுகை செய்ய போறோம். ಬಾಧೆಗಳನ್ನು ನೀವು ಸಹಿಸುವುದಾದರೆ சின்ன வயசுல பல கஷ்டங்களை வீட்ல பட்டிருக்கலாம். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನೀವು ஒரு நாள் கர்த்தர் உன்னை ஹானர் பண்ண போறாரு. ಒಂದು ದಿವಸ ದೇವರು ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ಒಂದು ದಿವಸ ದೇವರು ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು அப்ப சொல்லுவீங்க, இந்த பாடுகள் எனக்கு நல்லது. ಆಗ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, ಈ ಬಾಧೆಗಳು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದು, இந்த உறவுகளுடைய எதிர்ப்பு எனக்கு நல்லது, ಈ ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರಿಂದ ಬಂದ ಹೋರಾಟ என்னை விட்டு போட்டது நல்லது, ನನ್ನನ್ನು ಮಾರಿ ಬಿಟ್ಟದ್ದು ಒಳ್ಳೆಯದು. இந்த சிலுவையை சுமந்த யோசேப்பு சொல்றார். ಇದನ್ನ ಶಿಲುಬೆ ಹೊರುವಂತ ಯೋಸೇಫನು ಹೇಳಿದನು. அண்ணனெல்லாம் பார்த்து, ಅವನ ಅಣ್ಣಂದಿರೆಲ್ಲ ನೋಡಿ, அண்ணா நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ಅಣ್ಣ ನೀವೆಲ್ಲ ಯೋಚಿಸಬೇಡ್ರಿ, ஜீவரட்சணியம் செய்யும்படி, ಜೀವವನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பினார். ನಿಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ உங்களுக்கு நான் ಕರೆದಿದ್ದಾನೆ. தீமை செய்ய மாட்டேன். ನಾನು ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அந்த சிலுவையை சுமக்கிற வாயில வரும், ಶಿಲುಬೆಯನ್ನ ಹೊರುವವನ ಮಾಯಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು, நான் தீமை செய்ய மாட்டேன், ನಾನು ಏನು ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡೋದಿಲ್ಲ, நன்மை மட்டும்தான் செய்வேன். ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ. நடந்த காரியம் தெரியுமா? ಅಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆ அந்த குடும்பத்துடைய சிலுவையை சுமந்தாரு. ಆ ಕುಟುಂಬದ ಭಾರವನ್ನ ಹೊತ್ತರು. அந்த தேசம் அனைத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு படி அளக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ಆ ದೇಶದಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ போஷிக்கிற மனுஷனாக, ಪೋಷಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ, தானியங்கள் விக்கிற மனுஷனாக, ಧಾನ್ಯವನ್ನು ಮಾರುವ ಮನುಷ್ಯನಾಗಿ, சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார். ಹೇಳಿದ ಮಾತನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸಿ ತೋರಿಸಿದರು. இப்படிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ಈ ರೀತಿಯಾಗಿ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ முழு ಯೇಸು உலகத்துடைய சாபத்தையும் பாவத்தையும் ಇಡೀ ಲೋಕದ ಪಾಪವನ್ನ பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் சுமத்தினார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಹೊರಿಸಿದರು. இதுல ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க ಇದರಲ್ಲಿ விரும்புகிறேன். ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿ நீங்க வீட்ல ಮುಗಿಸುತ್ತೇವೆ. போய் வாசித்து பாருங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும், ಯೆಶಾಯನ 52:14, 52ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನವನ್ನ, 53:10யும் 53ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ நீங்க ವಚನವನ್ನ வீட்ல வாசிங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. நான் சரித்திரத்துல பார்க்க ஆரம்பிச்சேன். ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದಕ್ಕೆ இயேசு சிலுவையில ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ಯೇಸು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಹಾಗೆಯೇ ತೂಗು அவர் ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಗ, அடிக்கப்படும் பொழுது, ಆತನು ಅಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಡುವಾಗ, அவரை இயேசுவான்னு பார்க்க கூட முடியாத அளவுக்கு ಅವರನ್ನ ಯೇಸುವ ಎಂದು ಗುರುತಿಸುವುದಕ್ಕೆ ಆಗದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ அந்த சரீரம் அப்படி ஒரு அந்தக்கேடு அடைந்திருந்தது. ಆ ಒಂದು ಶರೀರವು ಹಾಗೆಯೇ ತನ್ನ ಅಂದವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತು. உருவமே தெரியாம, ರೂಪವೇ ತಿಳಿಯದಂತೆ அப்படி பாடுகளுக்கு உட்படுத்தினார். ಅಷ್ಟು ಬಾಧೆಗಳಿಗೆ கர்த்தரோ அவரை நெருக்க சித்தமாகி, ದೇವರೋ ಅವರನ್ನ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿ பாடுகளுக்கு உட்படுத்தினார். ಅವರನ್ನ ಬಾಧೆಗೆ ಒಳಪಡಿಸಿದರು. இயேசு பிதாவுடைய சித்தத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணவே இல்லை, செய்யாம தவறினதே கிடையாது. ತಂದೆಯಾದ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಒಂದು ದಿವಸವೂ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಪ್ಪಲಿಲ್ಲ. இப்ப ஒரு காரியம் நடக்குது. ಈಗ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. இப்ப பிதாவாகிய தேவன் ಈಗ ತಂದೆಯಾದ ದೇವರು அந்த மகனை பார்க்கிறார். ಆ ಮಗನನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. பார்க்கிற அந்த தோற்றமே மாறிடுச்சு. ಮಗನನ್ನು ನೋಡುವಾಗ ಮಗನ ರೂಪವೇ ಬದಲಾಗಿದೆ. சரீரத்துக்கு அந்த சதைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு, ಆ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತಹ ಚರ್ಮವೆಲ್ಲ ಹಾಗೆ ಕಿತ್ತು அந்த கேடு அடைந்தவராய் தொங்கிட்டு இருக்கிறாரா. ಅವರು ಆ ಅಂದವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಆ ರೀತಿಯಾಗಿ ತೂಗು இப்போ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு ஏன் இவ்ளோ வேதனைப்பட்டாருன்னு சொன்னா, ಯೇಸು ಯಾಕೆ ಇಷ್ಟು பிதா தன்னை கைவிடுவதை அவர் விரும்பவே இல்லையா. ತಂದೆ ಅವರು ಕೈ ಬಿಡುವುದನ್ನು ಆತನು பூமியில ಬಯಸಲಿಲ್ಲ. இருக்கிற வரைக்கும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ பிதாவுடைய விருப்பத்தை மாத்திரமே செய்கிற குமாரனா இருந்தார். ತಂದೆಯಾದ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಮಾಡುವ பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்தார். ತಂದೆಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಮಾಡಿದರು. அவர் அவரை தனியே இருக்க விடல. அந்த ತಂದೆಯಾದ ದೇವರ ಯೇಸುವನ್ನು கடைசி நிமிஷத்துல ಕೊನೆಯ ನಿಮಿಷದಲ್ಲಿ பிதா தன்னுடைய முகத்தை மறைப்பதற்கு முன்னாடி ಆ ತಂದೆ ತನ್ನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ஏசாயா 53:10 இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரா. ಯೆಶಾಯನ அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிற வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தமது சந்ததியை கண்டு, இப்போ அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இததான் பிதாவாகிய தேவன் எப்பா
நான் உன்னை கைவிடுறதுனால நீ கஷ்டப்படாத. ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದನ್ನ ನೀನು ஒரு ஏராளமான சந்ததி இந்த பாடுகளுக்கு அப்புறம் ಒಂದು ಹೇರಳವಾದಂತ ಸಂತತಿ ಬಾಧೆಗಳ ನಂತರ உன்னை ஆராதிக்க போகுது. ನಿಮ್ಮನ್ನ உன்னை மகிமைப்படுத்த போறாங்க. ನಿಮ್ಮನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ நீடித்த அந்த சந்ததியை கண்டு நீடித்த நாட்களா இருக்க போற. ಸಂತತಿಯನ್ನು ಕಂಡು ನೀನು ಚಿರಂಜೀವಿಯಾಗಿ இப்போ என் முகத்தை உனக்கு மறைச்சு தான் ஆகணும். ಈಗ ನನ್ನ ಮುಖವನ್ನು ನಿಂದ ಮರೆ ಮಾಡಲೇಬೇಕು. இவரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ಇವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. என் முகத்தை நான் மறைக்கணும். ನನ್ನ ಮುಖವನ್ನು ನಾನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்பதான் இயேசு சொல்கிறார், ಹಾಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, உங்க சித்தத்தின்படி எனக்காக கடவுள். ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆಯೇ ನನಗಾಗಲಿ. அன்னைக்கு மாத்திரம் ಆ ದಿವಸ ಮಾತ್ರ, அன்னைக்கு மாத்திரம், ಆ ದಿವಸ ಮಾತ್ರ இந்த 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 பிதாவாகிய தேவன் இப்படி முகத்தை மறைக்கலன்னு சொன்னா ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮುಖವನ್ನ ಮರೆ அந்த ಮಾಡದೆ இயேசுவுக்கு நம்மை காண்பித்திருக்க முடியாது. ಯೇಸುವಿಗೆ ನಮ್ಮನ್ನ இன்னைக்கு ತೋರಿಸೋದಕ್ಕೆ பாவத்துக்குள்ள, ಸಾಧ್ಯ அக்கிரமத்துக்குள்ள, அநியாயத்திற்குள்ள, ಈ ದಿವಸ ಪಾಪದಲ್ಲಿ, ಅಕ್ರಮದಲ್ಲಿ, ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ, துணிகரங்கள், மீறுதல்களுக்குள்ள ಒಂದು ತಪ್ಪಾಗಿ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ಈ இருக்கிற ಸಮಯದಲ್ಲಿ எல்லா ஜனங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಯೇಸು ಸತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே ಈ ದಿವಸಕ್ಕೂ ಆತನು ನಮಗಾಗಿ நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ இந்த பாடுகள் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், ಈ ಬಾಧೆಗಳನ್ನು ನನಗಾಗಿಯೇ ಹೊತ್ತುಕೊಂಡು, இந்த அக்கிரமத்தை எனக்காக அவர் சிலுவையிலே சுமக்க ஆரம்பித்தார், ಈ ಅಕ್ರಮವನ್ನು ನನಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊರುವುದಕ್ಕೆ வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು முழு உலகத்துடைய பாவத்தை, ಇಡೀ ಲೋಕದ ಪಾಪ, முழு உலகத்துடைய அக்கிரமத்தை, ಇಡೀ ಲೋಕದ ಅಕ್ರಮ, முழு உலகத்துடைய சாபத்தை ಇಡೀ ಲೋಕದ ಶಾಪ பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேலே சுமத்தினார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಹೊರಿಸಿದರು. அவர் சுமந்ததினால, ಅವರು ಹೊತ್ತದ್ದರಿಂದ இன்னைக்கு பாவத்திலிருந்து எனக்கு விமோசனம் ಈ உண்டாயிருக்கு. ದಿವಸ ಪಾಪದಿಂದ ನಮಗೆ சாபத்திலிருந்து விமோசனம் உண்டாயிருக்கு. ಶಾಪದಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ, இயேசுவின் கூப்பிடும்போது ஒரு விடுதலை எனக்கு உண்டாகுது. ಯೇಸುವನ ಕೂಗುವಾಗ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಿದೆ. இன்னைக்கு நீங்க சுமப்பதற்கு ஆயத்தமா? ಈ ದಿವಸ ಯೇಸುವನ ಹೊರುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾ? உங்க எல்லா பாரங்களை கர்த்தர் சுமந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ಯೇಸು ಹೊತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க இயேசுவை சுமக்கிறதுக்கு ஆயத்தமா? ನೀವು ಯೇಸುವನ ಹೊರುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾ? ஓ ஹalleluya. போகும் பொழுதெல்லாம் இயேசுவை நான் சுமந்துக்கிட்டு போகும் பொழுது அந்த இடங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகலாம். ನಾವು ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ஒரு ಉಂಟಾಗಲಿ, விடுதலை உண்டாகலாம். ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿದೆ. இந்த இரவு ಈ ರಾತ್ರಿ கற்பம் தரிக்கும்படி, ಗರ್ಭ ಧರಿಸು, கிறிஸ்து உருவாகும்படி ಕ್ರಿಸ್ತನು அந்த ರೂಪಿತಗೊಳ್ಳುವ வேதனை எனக்குள்ள உண்டாகணும். ಆ ವೇದನೆ ನಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗಲಿದೆ. ஓ அந்த சிலுவையை நான் எனக்குரிய சிலுவையை சுமக்கணும். ನನಗೆ ಕುರಿತಾದ என் ಶಿಲುಬೆಯನ್ನು வீட்டை ನಾನು விட்டு ಹೊರಬೇಕು. நான் வெளியே போக மாட்டேன். ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೊರಗಡೆ என் ಹೋಗುವೆ. சபையை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೊರಗೆ என்ன அடித்தாலும் உதைத்தாலும் ನನ್ನನ್ನು ಒದ್ದರು, கர்த்தர் வைத்த இடத்துல கடைசி வரைக்கும் நான் ದೇವರು நிற்பேன். ಇಟ್ಟಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮನ್ನು நான் ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೆ மட்டும்தான் அந்த ಸಿದ್ಧರಿದ್ದಾರೆ? குடும்பத்தில் இருக்கிறேன்னா, ನಾನು ಮಾತ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நான் ಇದ್ದೇನಾ? மட்டும்தான் உதவி செய்யணுமா உங்களுக்கு? ನಾನು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಸಹಾಯ ஏன் ಮಾಡಬೇಕು? அவ செய்ய மாட்டானா? ಯಾಕೆ ಅವನು ಮಾಡೋದಿಲ್ಲ? அவ செய்ய மாட்டாளா? ಅವರು ಮಾಡೋದಿಲ್ವಾ? இப்படி எல்லாம் பேசுறேன்ல. ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ஆனா ಮಾತಾಡ. யோசேப்பு தான் அந்த குடும்பத்துல சிலுவையை சுமந்தான். ಯೋಸೇಫನ அந்த ಕುಟುಂಬದಲ್ಲಿ யோசேப்பு நிமித்தம் தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ಯೋಸೇಫನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕುಟುಂಬ யோசேப்பு நிமித்தம் தான் குடும்பம் ஜீவனுக்குள்ள கடந்து ಯೋಸೇಫನ போனது. ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವ್ರ ಜೀವವನ್ನ ಹಾದು ಹೋದರು. இன்னைக்கு எனக்குரிய சிலுவை நான் சுமக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮಗೆ ಉರಿತಾದ ಶಿಲುಬೆಯನ್ನು ನಾವು எனக்குள்ள கிறிஸ்து உருவாகும் அளவு ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ರೂಪವಾಗುವ அந்த கற்ப வேதனை எனக்குள்ள உண்டாகிட்டாரு. ಆ ಗರ್ಭವೇದನೆ இனி யாருக்குள்ள கிறிஸ்து இன்னும் உருவாகாம இருக்கிறாரோ, ಯೇಸು ಇನ್ಯಾರೊಳಗೆ எனக்குள்ள ஒரு ರೂಪಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. கற்ப வேதனை உண்டாகட்டும். ಅವರೊಳಗೆ ಗರ್ಭವೇದನೆ ಉಂಟಾಗಲಿ ದೇವರೇ. இயேசு எனக்காக சாபமானார். ಯೇಸು ನನಗಾಗಿ ಶಾಪವಾದನು, எனக்காக அந்த கேடு அடைந்தார். ನಮಗಾಗಿ ಆ ಕೇಡನ್ನ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. பார்க்கும் பொழுது அவருடைய ரூபம் அப்படி இருந்துச்சு. ಅವರನ್ನ ನೋಡುವಾಗ ಆತನ ರೂಪವು ಆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. இந்த இரவு எல்லாரும் ಈ ರಾತ್ರಿ ಎಲ್ಲರೂ நான் ஒரே ஒரு சரணத்தை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ಒಂದೇ ஒரே ஒரு ಒಂದು சரணத்தை ಶರಣವನ್ನ பாட விரும்புறேன். ஓ ஹalleluya. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம். சபையாரா எல்லாரும் சேர்ந்து எண்ணமெல்லாம் உண்மையா இனி என் சிலுவை எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன், இந்த இயேசு வேண்டான்னு சொல்லிட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், ஊழியர் செய்ய மாட்டேன்,
என் சிலுவையை நான் எடுத்துக்கொள்றேன்ப்பா. ಈ ದಿವಸ ನನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ನಾನು ಹೊರುತ್ತೇನೆ. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே நன்னேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ನಾವೆಲ್ಲ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮುನ್ನಡೆಸೋಣ. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகிற என்னை மீட்டீரே. நீர் பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே நன்னேசு ರಾಜನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಪ್ರಿಯರೇ, ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, ನಮಗೆ ಪ್ರೇರೇಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೂತಿರಬೇಡ, ಎದ್ದೇಳು ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂಥವನು ಎಂದು ದೇವರು ನಮಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯರೇ, ಕೂತ್ಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವವರು ಎಲ್ಲರ ಚಪ್ಪಲ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ದೇವರೇ, ನಾನು ಎದ್ದೇಳುತ್ತೇನಪ್ಪ, ನಾನು ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಕೂತುಕೊಳ್ಳಿರುವ ಸಮಯಗಳು ಮುಗಿತು ದೇವರೇ, ನಾನು ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ ದೇವರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂಥವನು ಇದ್ದೀರಿ, ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂಥನು ನೀನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಪ್ರೇರೇಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ದಾಸರನ್ನು ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಇವತ್ತು ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯಾದ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರದಲ್ಲಿ ಉಂಟಾಗಿದ ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ ದೇವರೇ. ಹೌದು ದೇವರೇ, ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ದೇವರೇ ನೀನು ಇಲ್ಲಿ ಅವರನ್ನು ಇಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ಹಲವಾರು ಜನಗಳು ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಬಿಡುಗಡೆ ತನ್ನ ದೇವರೇ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಂದುವಂತೆ ದಯ ಮಾಡಬೇಕೆಂದು ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ ಸಪ್ಪ. ಆಶೀರ್ವದಿಸು ಪಾಸ್ಟರ್ನನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ನೀನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸು. ಯೇಸುವಿನ ಮುದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುವಂತಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್.